ஹரே கிருஷ்ணா. எனக்கு நமஸ்காரம். என்னுடைய பெயர் வம்சிதாரி தாஸ். நான் இங்க மதுரையில் இருக்கேன். திருப்பாலை கிருஷ்ணவலராம டெம்பிள் இருக்கேன். இன்று தொடக்கமாக எனக்கு ஒரு ஆஹ், நல்வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்ற இந்த கிரந்தத்தை நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது. நான் பேசுறது எல்லாரும் கேக்குதா? ஓகே, ரொம்ப நன்றி. விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது நம்முடைய இந்தியாவில் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா தென்னிந்தியாவில் எல்லாருடைய வீட்லயும் எம்.எஸ். சுப்புலட்சுமி அப்படிங்கிறவங்களுடைய குரலால எல்லார் வீட்லயும் ஒலிச்சிட்டு இருந்த ஒரு 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 விஷயம் தான். நாங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது எங்க வீட்ல புரியுதோ புரியலையோ எல்லாரும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் காலைல எழுந்திரிச்சுன்னா கேட்போம். கேட்கறதுக்கே அவ்வளோ நல்லா நல்லா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாமத்தினுடைய விளக்கத்தையும் பார்க்க போறோம். ஏன்னா இதுல பகவானுடைய குணங்கள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. வேற கர்ம, ஞான, யோக, தியான அப்படின்ற எந்த விதமான கலப்படமும் இல்லாம வெறும் பகவானுடைய குணங்களை மட்டும்தான் கேட்க போறோம். ரொம்ப அமிர்தம் போல இருக்கும். யாருக்கு அமிர்தம் போல இருந்தது அப்படின்னா, நம்மை போல இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது. பீஷ்ம பிதாமகருக்கு அமிர்தம் போல இருந்தது. யாரோ ஒருத்தர் மரணப்படுக்கையில படுத்துட்டு இருந்தாரோ, யார் ஒருத்தருடைய உடலானது வெறும் அம்புகளால புடைக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல படுத்துட்டு இருந்தாரோ, அவருக்கே விஷ்ணு சஹஸ்ரநாமம் எப்படி இருந்தது அப்படின்னா அமிர்தம் போல இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி கஷ்டப்படுறவங்களா இருந்தாலுமே கூட அவங்களுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவ்வளவு பெரிய அமிர்தத்தை போல இருக்கும்னு சொல்றாரு. அது போல நம்ம எல்லாருக்கும் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது அமிர்தத்தை போல இருக்கும் அப்படின்ற ஆஹ், நம்பிக்கையோட முதல்ல நம்ம ஒவ்வொரு திங்கட்கிழமை மட்டும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். திங்கள் பலபத்ரன் ப்ரோ சொல்லியிருந்தார், செவ்வாய்க்கிழமை சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு எல்லாரும் நீங்க கேளுங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா நம்ம இதை வாரத்து 2 நாள் கூட பண்ண தயாரா இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறதுனால இன்று மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய தியான மந்திரத்தை சொல்லிடுறேன். தினமும் நம்மளுக்கு தியான மந்திரம் சொல்றதுக்கு நேரம் இருக்காது. இன்னைக்கு தியான மந்திரம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கிளாஸ்ல டேரக்டாக போயிடலாம். ஓம் शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखदानं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिजये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सतैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ओम नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मान् शेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरश्चान्तनवं पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तत्तत्कमर्चन्तः प्राप्य युन्मानवा शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुख्यते जन्तुर्जन्म संसारबन्धनात् श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषस्तततोत्थितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवं नमस्यं च यतमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वलोकादिको भवेत् ब्रह्मज्ञं सर्वधर्मज्ञं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मोऽधिगतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरक्षेन्नरः सता परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां ह्यः पिता यतः सर्वाणि भूतानि भवन्ति आदियुगागमे यस्मिन् च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिविप्परिगीतानि तानि वक्ष्यामि भूतये। ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद।
ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே யோந்த பிரவிஷ்யாமாச்சமாம் பிரசுப்தாம் சஞ்சீவியத்த கில சக்திதரஸ்வதாம்ன அந்யாம் சரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம் तान्त्वस्मान् पुरुहूत वैरिबलवन्मातङ्गमाद्यद्घटा कुम्भोच्चाद्रिविपाटनातिकपटु प्रत्येक वज्रायुधाः श्रीमत्कण्ठीरवास्य प्रदसुनकराधारिदारातिदूरप्रध्वस्तत्वान्तशान्तप्रवृतमनसा भाविता भूरिभागैः ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். உங்க எல்லாரையும் இந்த காலை பொழுதுல இவ்வளவு உற்சாகத்தோட காலையில ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்றதுல கேட்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல பொதுவா மனிதர்களா வாழ்றதே ரொம்ப கஷ்டம். அந்த மனிதரா வாழ்ந்தாலுமே கூட சாஸ்திரத்தின் பிரகாரம் வாழ்றது கஷ்டம். அந்த சாஸ்திரத்தின் பிரகாரம் வாழ்ந்தாலும் கூட வேத சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்வது கஷ்டம். அந்த வேத சாஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டாலுமே கூட பகவத்கீதை ஏற்றுக்கொள்வது இன்னும் கஷ்டம். இந்த பகவத்கீதையை நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாலுமே கூட கிருஷ்ணருடைய வழிபாடு அப்படிங்கிறது இன்னும் அரிதானது. அந்த கிருஷ்ண வழிபாடு பண்றவங்களையும் ஹரிநாம சங்கீர்த்தனத்தை எடுத்துக்கிறவங்க இன்னும் அரிது. இந்த ஹரிநாமத்தை எடுத்துக்கிட்டாலுமே கூட அதை தினசரி செய்யணுமே விடாம, அது இன்னும் அரிதான விஷயம். தினசரி செய்யறது மட்டும் கிடையாது, பக்தர்களுடைய நேரடி சங்கம் இல்லை அப்படின்னாலும் ஆன்லைன்ல மூலியமா அது என்ன பண்றாங்க, தினசரி இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதல்கண் நமஸ்காரங்கள். ஏன்னா கிருஷ்ணரே அவங்க எல்லாத்தையும் பாராட்டுறான். கிருஷ்ணன் நம்ம எல்லாத்தையும் பாராட்டுறான். யாரெல்லாம் கிருஷ்ண பக்தி பண்றாங்களோ கிருஷ்ணர் அவங்க எல்லாத்தையும் பாராட்டுறான். உதாராக சர்வ ஏவைத்தே ஞானித்வாத்மை மேமதம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் உதார குணம் உடையவர்கள் சொல்லி சொல்றாங்க. உதார குணம் அப்படின்னா பரந்த மனப்பான்மை உடையவர்கள் சொல்லி சொல்றாங்க. எதுக்காக பரந்த மனப்பான்மை? பகவானை வழிபட வரோம் இல்லையா, காலையில எந்திரிச்சுனே பகவானை வழிபட வரோம் இல்லையா, அதான் பரந்த மனப்பான்மைன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் பகவானை வழிபடுறதுக்கு ஆளே இல்லையா என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கிடையாது. இந்த உலகத்துல ஆள் கிடையாது. பகவானை வழிபடுவதற்கு வைகுண்ட உலகத்துல எப்பயும் வழிபட்டுட்டே இருக்காங்க. ஆனா இந்த உலகத்துல மாயை அப்படின்ற ஒரு பெரிய அரக்கி நம்ம கூட இருக்கும் பொழுது நாம பகவானை வழிபடுறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது இந்த உலகத்துல. பட் அதையும் மீறி நான் பகவானை வழிபட வரோம் அப்படின்னா காலையில ரொம்ப உயர்ந்த விஷயம் அப்படின்னு தான் கிருஷ்ணன் நம்ம எல்லாத்தையும் பாராட்டுறார். ஸோ அப்படிப்பட்ட பாராட்டுக்குரியவர் நீங்க எல்லாருமே. ஐ திங்க் நம்ம கிளாஸ் 10:45 வரைக்கும் 6:45 வரைக்கும் கொண்டு போலான்னு நினைக்கிறேன் இல்லையா? இன்னும் 15 நிமிஷம். ஓகேங்க பிரபுஜி. ஓகே சரி. விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கிரந்தம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் எங்க இருக்கு அப்படின்னா மகாபாரதம் அப்படின்ற கிரந்தத்துல இருக்கு. மகாபாரதம் என்ன அப்படின்னா பாரதம் பஞ்சமோ வேதா அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் வேதத்தை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு தான் நியதி. மனிதன் அப்படின்னாவே வேதத்தை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு குணம் இருக்கு. இப்ப கழுகு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அது உயர பறக்கும், ரொம்ப தொலைநோக்கு பார்வை இருக்கும். ஒரு குதிரை அப்படின்னு சொன்னா ரொம்ப வேகமா ஓடும். ஒரு யானை அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நிறைய பலமான கனமான விஷயங்களை சுமந்து செல்லும். இல்ல ஒரு எருது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா ஏறு உழுவுறதுக்காக உபயோகப்படுத்தப்படும். பசு அப்படின்னா நல்லா பால் கொடுக்கும். நாய் அப்படின்னா சுத்தி வீட்டை சுத்தி பாதுகாப்பா இருக்கும். குரங்கு அப்படின்னா அங்கங்க தாவிட்டே இருக்கும். பனிக்கரடி அப்படின்னா நல்லா தூங்கிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு மிருகத்தை பார்க்கும் பொழுது நம்ம உடனே சொல்லிடலாம் இந்த மிருகம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா மனிதன் எப்படி இருப்பான், மனிதனுக்கான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாரும் யோசிப்பாங்க. ஆமா, மனுஷன் எப்படி இருப்பான்? நம்ம மத்ததெல்லாம் சொல்லிடுவோம். சார் எப்படி சார் குதிரை இருக்கும், இப்படிதான் இருக்கும். குரங்கு எப்படி சார் இருக்கும், இப்படிதான் இருக்கும். சிங்கம் எப்படி சார் இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஒரு எலி எப்படி சார் இருக்கும், இப்படிதான் இருக்கும். மனுஷன் எப்படி சார் இருப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமா மனுஷன் எப்படி இருப்பான்னு தெரியலையே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மனுஷன் இருக்கிறான் இல்லையா? மனிதன் அப்படின்றவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிருகத்தை போல வாழ்ந்துட்டு இருக்கான் இல்லையா? அப்ப மனிதன் அப்படின்றவன் மிருகத்தை போல வாழ்வதற்காக கிடையாது. மனிதன் அப்படின்றவன் மனிதனை போல வாழணும். நமக்கு நிறைய ஜென்மங்கள்ல நம்ம மிருகத்தினுடைய உடல்ல வாழ்ந்துட்டு வந்தனால அந்த வாசனைகள் உள்ள அப்படி இருந்துட்டு இருக்கு. நம்ம மனிதனா இன்னும் வாழ தெரியல. சோ மனித வாழ்க்கை எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா கிருஷ்ணர் சொல்றாரு, யார் ஒருவன் சாஸ்திரத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறானோ அவன் தான் மனிதனாக வாழ ஆரம்பிக்கிறான். யக சாஸ்திரவிதி உத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः நசசத்தியம் அவாப்னோதி ந சுகம் ந பராங்கதின் அப்படின்னு சொல்றான். எவனொருவன் சாஸ்திர விதிமுறைகளை புறக்கணித்து விட்டு தன் இஷ்டம் வந்த மாதிரி வாழ ஆரம்பிக்கிறானோ
அவனுக்கு நசசித்தின் வெற்றி வரப்போறது கிடையாது. சுகம் அடைய போறது கிடையாது. பராங்கதி உயர்ந்த கதியும் அடைய போறது கிடையாது. என்ன பண்ண போறான்? மறுபடியும் இந்த உலகத்துல பிறப்பு, இறப்பு, முதுமை நோய் அப்படின்ற கஷ்டத்துல மாட்டிட்டு இருக்க போறான். அப்ப மனிதனை எப்படி இருக்கணும் அப்படின்னா சொல்றாரு, சாஸ்திரத்தின் பிரகாரம் வாழ்ந்தான் அப்படின்னா அவன் தான் மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதனால்தான் நமக்கு மகாபாரதம் சொல்லிக் கொடுக்குது, ஆகார நித்திர பயம் வைத்தனாம் சாமானியமேதன் பசுபர்ணரானாம் தர்மோஹி தேஷாம் அதிகோ விசேஷோ தர்மேன ஹீனா பசுபர் சுமானம். தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மனிதனை மிருகத்திலிருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுது. அந்த தர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கு சாஸ்திரம் தான் சொல்லிக் கொடுக்குது தர்மம் அப்படின்னா என்ன. தர்மம் அப்படிங்கிறது தர்மோ பகவானுடைய வார்த்தைகள் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தர்மம் அப்படின்னு சொல்றோம். வேற ஒண்ணும் கிடையாது. பகவான் சொன்ன வார்த்தைகள் தான் தர்மம். ஒரு ஆபீஸ்ல சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஆபீஸ்ல நம்ம ஸ்டாஃப் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா யார் ஒருத்தர் அந்த ஆபீஸினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் ஸ்டாஃப்ஸ். இல்லைன்னா அந்த ஆபீஸ்க்குள்ள ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு போலாம். வந்துட்டு போறவங்க எல்லாத்தையும் ஸ்டாஃப்னு சொல்ல போறது கிடையாது. வந்துட்டு போறவங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க போறது கிடையாது. நானும் தினசரி ஆபீஸ்க்குள்ள வரேன் சார், நானும் உட்காந்துட்டு இருக்கேன் சார், நானும் காலையில இருந்து சாயந்தரம் உட்காந்துட்டு இருக்கேன் சார், நானும் போறேன் சார், எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க. யார் ஒருத்தர் அந்த ஆபீஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஆபீஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்களோ, அந்த ஆபீஸ் என்ன வழியெல்லாம் சொல்லி கொடுக்கும் அந்த வழியின் பிரகாரம் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் சம்பளம் கிடைக்குமே தவிர வெறும் ஆபீஸ்க்குள்ள வந்துட்டு போனா அவனும் சம்பளம் கிடைக்காது. அதே போல இந்த உலகத்துல நாம் வாழ்றோம் அப்படின்னா வெறும் இந்த உலகத்துல வாழ்றதுனால மட்டும் நமக்கு மோட்சம் கிடைக்க போறது கிடையாது. இந்த உலகத்தினுடைய நியதி பிரகாரம் வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு மோட்சமும் கிடைக்கும், இந்த உலகத்துல சுகமும் கிடைக்கும். நமக்கு ரெண்டுமே தேவை. இகலோக சுகமும் தேவை, பரலோக அந்த பாக்கியமும் தேவை. அப்ப நம்ம இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாலும் சாஸ்திரத்தை பின்பற்றி ஆகணும், அந்த உலகத்துக்கு போகணும் அப்படின்னாலும் சாஸ்திரத்தை பின்பற்றி ஆகணும். அதனாலதான் சாஸ்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்லப்படுது நம்ம வாழ்க்கையில. சாஸ்திரமற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது ஆஹ் அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதை குழந்தையை போல. நமக்கு அப்பா அம்மா ஏன் தேவைப்படுறாங்க அப்படின்னா அப்பதான் நம்ம பாதுகாப்பா வளர முடியும். ஒரு நாட்டுல ஏன் சட்டம் தேவைப்படுது அப்படின்னா அப்பதான் பிரஜைகள் எல்லாருமே ஒரு தர்மத்துல இருந்து பாதுகாப்பா இருப்பாங்க. ஒரு சட்டம் இல்லாம நம்ம எந்த நாட்டையும் பார்க்க முடியாது. யாராவது சொல்ல முடியுமா எங்க நாட்டுல சட்டமே தேவையில்லை சார், நாங்க சட்டமே இல்லாம வாழ்ந்துடும் யாராவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. சட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. எதற்காக தேவை? சட்டம் அப்படிங்கிறது நம்மளை கட்டுப்படுத்துறதுக்காக கிடையாது, நம்மளை மேம்படுத்துவதற்காக இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப டிராபிக் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கு. டிராபிக் ரூல்ஸ் எதுக்காக இருக்கு அப்படின்னா கண்ட்ரோல் பண்றதுக்காக கிடையாது, நம்மளை சீர்படுத்துவதற்காக இருக்கு. டிராபிக் ரூல்ஸ் இல்லைன்னா என்ன ஆயிடும்? ஆக்சிடென்ட்ஸ் தான் நிறைய ஆகும் இல்லையா? அப்ப சட்டங்கள் நமக்கு கண்டிப்பா தேவைப்படுது. சட்டம் நமக்கு என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்கும்? நம்முடைய உரிமைகள் என்ன, நமக்கு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனைல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது, நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, எது செஞ்சா பிரச்சனை வரும் எது செஞ்சா பிரச்சனை வந்து வெளில வரலாம், இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கறதா சட்டம் சொல்லி சொல்றோம். சட்டம் எல்லாருக்கும் தேவை. இதான் நம்ம என்ன சொல்றோம்? சாஸ்திரம் சொல்லி சொல்றோம். சாசனாது இது சாஸ்திரா. எது நம்மை சாசிக்கின்றதோ, எது நம்மை ஆட்சி செய்கிறதோ, எது நம்மை கட்டுப்படுத்துகிறதோ, எது நம்மை மேம்படுத்தி வழிபடுத்தி சீர்படுத்துகிறதோ அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். சாசனாது இது சாஸ்திரா. நீங்க அஸ்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அஸ்திரம்னா என்னது? அஸ்திரம் அப்படின்னா போர் செய்யக்கூடிய வில் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப சஸ்திரம்னா என்னது அப்படின்னா நம்மளை ஒழுங்குபடுத்தக்கூடிய குச்சி அப்படின்னு அர்த்தம். வாத்தியார் கையில குச்சி இருக்கும். குச்சி எதுக்காக இருக்கு? அடிக்கிறதுக்காக கிடையாது, நம்மளை சரிப்படுத்தி கொண்டு போறதுக்கு இல்லையா? அதே போலதான் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மனிதர்களை எப்படி தெரியுமா கட்டுப்படுத்திட்டு இருக்காரு? சாஸ்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால கட்டுப்படுத்திட்டு இருக்காரு. சாஸ்திரம் அப்படிங்கிறது உண்மையில நம்மளை கட்டுப்படுத்துவதற்காக கிடையாது, நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான். சாஸ்திரம் நமக்கு என்னைக்குமே நல்ல விஷயம் தான் சொல்லிக் கொடுக்கும். நமக்கு என்னைக்குமே தீமையான விஷயத்தையோ நமக்கு கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயத்த சாஸ்திரம் என்னைக்குமே சொல்லிக் கொடுக்காது. அப்பா அம்மா சொல்லக்கூடிய வார்த்தைகள் கேட்பதுக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம், பின்பற்றுவதற்கு வேணா கஷ்டமா இருக்கலாம். ஆனா பின்பற்றணும் அப்படின்னா நமக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். அதே போல சட்டங்களும் அதே போலதான் சாஸ்திரங்களும் பின்பற்றுவதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு, அவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் பின்னாடி. அந்த பின்பற்றும் போது சந்தோஷமா இருக்கும், பின்பற்ற வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படி சாஸ்திரம் அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. இந்த சாஸ்திரம் அப்படி என்ன சொல்லி கேட்கும் பொழுது நமக்கு 4 வேதங்கள் சொல்லப்படுது. ரிக், யஜுர், சாம, அதர்வன அப்படின்ற 4 வேதங்கள் சாஸ்திரங்களாக சொல்லப்படுது. சரி, இந்த 4 வேதங்களை படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. காரணம் என்னது? ஒருவருக்கு நல்ல ஞானம் தேவை,
சம்ஸ்கிருதம் நல்லா படிச்சிருக்கணும். சம்ஸ்கிருதம் படிக்கலாமா அப்படின்னா 12 வருஷம் ஆகும் சம்ஸ்கிருதம் படிச்சு முடிக்கிறதுக்கு. அந்த காலத்திலே சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்கு 12 வருஷம் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. நமக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு நேரமும் கிடையாது. சரி, இந்த 4 வேதங்கள அப்படியே சம்ஸ்கிருதம் கத்துக்கிட்டு படிக்க போனோம் அப்படின்னாலுமே கூட 4 வேதங்கள் ரொம்ப தெளிவா சொல்லிக் குடுக்கிறது கிடையாது. நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்ட்டு. இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேதங்கள புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம வேதங்கள் பரந்து விரிந்து இருக்கு. வேதங்கள் அப்படிங்கிறது இவ்வளவுதான் வேதம் அப்படின்னு சொல்ல முடியாது. வேதங்கள் அளவு கடந்ததா இருக்கு. வேதாக அனந்தாக அப்படின்னு சொல்றாங்க. அனந்தமானது வேதம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, வேதங்கள படிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேதத்தினுடைய சாரமாகிய உபனிஷத்துக்கள படிக்கலாமா? அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். உபனிஷத்துக்கள் படிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, உபனிஷத்துக்கள் எத்தனை இருக்கு? 108 உபனிஷத்து இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் 1008 உபனிஷத்து இருக்குன்னு சொல்றாங்க. இத்தனை உபனிஷத்துக்கள் நம்மளால படிக்க முடியுமா? அப்படின்னா கண்டிப்பா படிக்க முடியாது. நமக்கு தெரிஞ்ச 10 உபனிஷத்துகள் ரொம்ப முக்கியமான உபனிஷத்துகள் சொல்லப்படும். இல்லையா? ஈஷா, கேன, கட, முண்டக, மாண்டூக்கிய, ஐத்தரேய, தைத்தரேய, பிருகதாரண்யக்க, சாந்தோக்கிய, ஸ்வேதாசுதர அப்படின்ற 10 உபனிஷத்துகள் தசோபனிஷத்துகள் சொல்லப்படும். அதையாவது படிக்கலாமா அப்படின்னா, உபனிஷத்துக்கள் நேரடியாக எந்த விளக்கத்தையும் சொல்றது கிடையாது. மறைமுகமாவே மறைத்தே பொருள் சொல்லிட்டு இருக்கு. உபனிஷத்தையும் படிச்சு முடிக்க முடியாது. அப்ப என்னதான் படிக்கிறது அப்படின்னா, சர்வோபனிஷதோ காவஹா கோப்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்ச சுதீர் போக்தா துக்தம் கீதா அமிர்தம் மகது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் சொல்றாரு. எல்லா உபனிஷத்துக்களுடைய சாரமா இருக்கக்கூடிய பகவத்கீதைன்ற உபனிஷத்தை படிச்சா போதுண்டான்னு சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம்? பகவத்கீதைன்ற ஒரு உபனிஷத்தை படிச்சோம் அப்படின்னா, எல்லா உபனிஷத்துடைய சாரங்களும் நம்மளுக்கு பகவத்கீதையில கிடைச்சிடும். சரி. அப்ப மகாபாரதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, மகாபாரதம் அப்படிங்கிறது பஞ்சமோ வேதஹா அப்படின்னு சொல்றார். யார் சொல்றது? மத்வாச்சாரியார் சொல்றார். இது 5வது வேதம் அப்படின்னு சொல்றார். நம்ம கேள்விப்பட்ட 4 வேதம் தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா மத்வர் சொல்றாரு 5வது வேதம் சொல்றார். காரணம் என்ன தெரியுமா? 4 வேதங்களை யாரால படிக்க முடியாதோ, 4 வேதங்களை யாரால புரிஞ்சுக்க முடியாதோ, அவங்க என்ன பண்ணலாம்? இந்த 5ஆம் வேதமாகிய மகாபாரதத்தை படிக்கலாம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா மகாபாரதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கதைகளா இருக்கும். இந்த உலகத்துல மக்களுக்கு நேரடியா ஆத்மா, கடவுள், பரமாத்மா, சொர்க்கம், நரகம், மோக்ஷம் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா யாருக்கும் புரியாது. ஏன்னா நம்ம இதை யாரையும் பார்த்ததும் கிடையாது. இந்த உலகத்துல நாம் இதை யாரையும் பார்த்ததே கிடையாது. இந்த உலகத்துல நாம் பார்த்தது என்னது? ஒரு ஹீரோ, ஹீரோயின், காமெடி, வில்லன், ஃபைட்டு, ட்ராஜடி, த்ரில்லிங் இதெல்லாம் நான் பார்த்திருக்கோம் இல்லையா? இதெல்லாத்தையும் வச்சு என்ன பண்றாரு? வியாசர் வந்து ஒரு பெரிய கதை எழுதுறார். ஒரு பெரிய டைரக்டர் ரைட்டர் என்ன பண்றாரு? ஒரு பெரிய கதை எழுதுறார். கதை எழுதுறாரு அப்படின்னா, அதுல ஆயிரக்கணக்கான கேரக்டர்ஸ், ஆயிரக்கணக்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஆயிரக்கணக்கான த்ரில்லிங்கான மொமெண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான சென்சேஷனான மொமெண்ட்ஸ். மகாபாரதத்தை போல இன்னொரு கிரந்தம் இந்த உலகத்துல யாரும் எழுத முடியாது. என்ன காரணம் தெரியுமா? 1,50,000 ஸ்லோகங்களை கொண்ட ஒரே ஒரு கிரந்தம் மகாபாரதம் தான். நமக்கு பகவத்கீதை தெரியும். பகவத்கீதை எத்தனை ஸ்லோகம் இருக்கு? வெறும் 200 ஸ்லோகம் தான் இருக்கு. 200 ஸ்லோகமே நம்மளுக்கு பெருசா தெரியுது. அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க. 1,50,000 ஸ்லோகம் அப்படின்னா எவ்வளவு பெரிய கிரந்தமா இருக்கும். அதை யாரால எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தம் தான் மகாபாரதம் அப்படின்னு சொல்றோம். உண்மையில நான் வந்து மகாபாரதம் தான் பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் மகாபாரதம் பேசி முடிக்கிறது நம்மளுக்கு ஒரு ஜென்மம் பத்தாது. அதுவும் நம்ம வாரத்துல ஒரு நாள் 15 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா மகாபாரதத்தை நம்ம பேசி முடிக்கவே முடியாது. அதனாலதான் மகாபாரதத்துல 5 முக்கியமான விஷயங்கள் சொல்லப்படுது. இந்த 5 முக்கியமான விஷயங்களை படிச்சீங்க அப்படின்னா மகாபாரதத்தினுடைய சாரத்தை புரிஞ்சுக்கலாம் அவசியம் சொல்றாங்க. இதுதான் பஞ்சரத்னங்கள் அவசியம் சொல்லப்படுது. என்னென்னது? முதல் விஷயம் பகவத்கீதை, 2வது விஷ்ணு சாஸ்திரநாமம், 3வது விதுர நீதி, 4வது யக்ஷ பிரஷ்னம், 5வது சனத் சஜாத்தியம் அப்படின்ற இந்த 5 விஷயங்கள் பஞ்சரத்னங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 5 விஷயங்கள் நீங்க படிச்சீங்க அப்படின்னா மகாபாரதத்துடைய சாரத்தை நீங்க புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பராசர பட்டர் அப்படின்றவர் சொல்றார். சரி, இந்த 5 விஷயங்கள்ல நாம் பகவத்கீதை ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் நம்ம கேட்காத விஷயங்கள் என்னது? இந்த விஷயங்கள் தான். அதுல குறிப்பா விஷ்ணு சாஸ்திரநாமம் அப்படிங்கிறது. இந்த விஷ்ணு சாஸ்திரநாமம் அப்படிங்கிறதுடைய பெருமை என்ன அப்படின்னா, இதுல உங்களுக்கு கர்ம யோகமோ, ஞான யோகமோ,
தியான யோகமோ மற்ற எந்த யோகத்தை பற்றி கவலையே கிடையாது. நீங்க என்ன தெரியுமா கேட்க போறீங்க? பகவானுடைய அற்புதமான கல்யாண குணங்கள், கல்யாண குணங்கள், கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய குணங்கள பத்தி கேட்க போறோம். நம்ம பொதுவா கேட்போம். நான் பகவான பத்தி கேட்கணும், பகவான பத்தி கேட்கணும், பகவானுடைய குணங்கள பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பகவானுடைய என்ன குணங்கள கேட்கறது? அப்படின்னு ஒருத்தர் கேள்வி. சரி சார் பகவானுடைய குணங்கள சொல்லுங்க, பகவானுடைய குணங்கள சொல்லுங்கன்னு பகவானுடைய குணங்கள் அப்படி என்னதான் இருக்கு சொல்லுங்களேன். இல்ல நான் பகவானுடைய குணத்த கேட்கணும். நான் பகவானுடைய குணத்த கேட்கணும். சரி பகவானுடைய குணத்த சொல்லுங்க. இல்ல நான் பகவானுடைய குணத்த கேட்கணும். என்னதான் கேட்கறது அப்படின்னா நமக்கு தெரியல. அப்ப நான் பகவானுடைய குணங்கள எங்க தெரியுமா கேட்க முடியும்? இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்ற கிரந்தத்துல கேட்க முடியும். ஏன்னா இதுல பீஷ்மர் என்ன பண்றாரு? பகவானுடைய ஒவ்வொரு குணங்களையா எடுத்து என்ன பண்றாரு? ஒவ்வொரு பேரா எடுத்து, எடுத்து, எடுத்து ஒரு பெரிய மாலை கட்டிட்டாராம். பெரிய சரமா கட்டிட்டாராம். சரமால கட்டியிருக்காராம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்த கேட்டோம் அப்படின்னா, பகவானுடைய 1000 குணங்கள கேட்க முடியும். அவ்வளவுதானா? இல்ல. இதற்கு என்ன பண்ணியிருக்காங்க? நெறைய பேர் விளக்கம் குடுத்திருக்காங்க. உதாரணத்திற்கு இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு முதல் விளக்கம் குடுத்தது யாரு அப்படின்னா ஆதிசங்கரர். அவரு என்ன பண்ணுவாரு? பகவானுடைய ஒவ்வொரு நாமத்திற்கும் அவ்வளவு அற்புதமான விளக்கங்கள் கொடுப்பார். ம். அதுக்கப்புறம் பராசர பட்டர். கூரத்தாழ்வானுடைய பையனாகிய பராசர பட்டர். அவர் பகவத் குண தர்ப்பணம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கார். அதிலயும் அற்புதமான பல விளக்கங்கள் இருக்கும். இதுக்கப்புறம் நாமாமிருத சுதா அப்படின்னு சொல்லிட்டு பலதேவ் வித்யபூஷன் குடுத்த ஒரு விளக்கம் இருக்கு. அது மட்டும் இல்லாம சத்யசந்த யதீஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு மத்வருடைய பரம்பரையில வர வர ஒருத்தருடைய விளக்கம் இருக்கு. காஞ்சி வரதாச்சாரியர் அப்படின்றவர் கொடுத்த நிர்வச்சனம் ஒண்ணு இருக்கு. இப்படி இந்த பகவத் குண தர்ப்பணம் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்திற்கு அநேகமான விளக்கங்கள் இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாமத்திற்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 3, 4, 5 விளக்கங்கள பார்க்க முடியும். அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நான் மொத்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்த படிக்கும்போது நமக்கு குறைஞ்சபட்சம் பகவானுடைய 4000 குணங்கள் தெரிய ஆரம்பிக்கும். எவ்வளவு அற்புதமான விஷயம். இந்த குணங்கள நீங்க சிந்தன பண்ணிட்டு இருந்தா மட்டும் போதும். வேற ஒண்ணும் பண்ண தேவையில்ல. இந்த பகவானுடைய குணங்கள நம்ம தியானம் பண்ண, தியானம் பண்ண, தியானம் பண்ண, தியானம் பண்ண நம்மளுடைய மனசு பகவான தவிர வேற எங்கேயுமே போகாது. அதனால இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை காட்டிலும் உயர்ந்த கிரந்தம் பகவானுடைய தியானத்தை கொடுப்பதற்கு இன்னொரு கிரந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்த நம்ம என்ன பண்ண போறோம்? இனிமேல தினசரி நாம கேட்க போறோம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேயே சாரி இந்த மகாபாரதத்துல இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது 13வது பருவத்துல வருது. அனுசாசன பருவம் அப்படின்ற பருவத்துல 13வது பருவத்துல வருது. 149வது அத்தியாயத்துல வருது. மொத்தம் இதுல பாத்தீங்க அப்படின்னா 146 ஸ்லோகங்கள் தான் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமமே. வேற ஒண்ணும் கிடையாது. பகவத்கீதையில 700 ஸ்லோகம் இருக்குல்ல. இதுல மொத்தம் எத்தனை ஸ்லோகம்? 146 ஸ்லோகங்கள் தான். இந்த 146 ஸ்லோகங்கள்ல முதல் 13 ஸ்லோகங்கள் அறிமுகத்தை சொல்லக்கூடியதா இருக்கு. 4 ஸ்லோகங்கள் தியான ஸ்லோகங்களா இருக்கு. 107 ஸ்லோகங்கள் இந்த 1000 நாமங்களை கொடுக்கக்கூடிய ஸ்லோகங்களா இருக்கு. 28 ஸ்லோகங்கள் பலஸ்ருதியா இருக்கு. கடைசியில 40 இப்படியாக நமக்கு 146 ஸ்லோகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இதற்கு 40ற்கும் மேலாக விளக்க உரை கொடுத்திருக்காங்க. 40 ஆச்சாரியர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க? இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்திற்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் பேசுறது எல்லாமே வெறும் அறிமுகம் கூட கிடையாது இன்னும் சஹஸ்ரநாமத்திற்கு. ஏன்னா சஹஸ்ரநாமம் அறிமுகம் அப்படின்னா நாமத்துடைய மகிமை தான் முதல்ல எடுத்திருக்கிறார். நாமம் ஏன் சொல்லணும்? ஒருவர் நாமத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னு தான் இந்த சஹஸ்ரநாமத்தினுடைய அறிமுகமே ஆரம்பிக்குது. நாம என்ன பண்ணலாம்? இன்னைக்கு நான் இதோட நிறுத்திடுறேன். ஆல்ரெடி 6:45 ஆக போறது. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்கப்புறம் நீங்க சொல்லக்கூடிய கருத்தை கொண்டு நாம இதை வந்து வாரத்துல 1 நாள் பண்ணலாமா, 2 நாள் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். இதுல நிறைய விளக்கங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் கொஞ்சம் வேகமா பேசுறத போல தோணலாம் உங்களுக்கு. வேகமா பேசவும் தான் செய்வேன். ஏன்னா விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால என்ன பண்றீங்க? நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் இங்க. சோ ரெக்கார்டிங் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதை கேட்பதற்கு இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு முறை இதை கேட்டு புரிஞ்சுக்க முடியாது. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணலாம்? உட்கார்ந்து மறுபடியும் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விளக்கம் புரிய ஆரம்பிக்கும். எப்படி வந்து நீங்க மாடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வயல்ல விட்டீங்கன்னா கடகடன்னு போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும். ஏன்னா இருக்கிற நேரத்துல என்ன பண்ணும்? வயக்காட்டுக்காரன் வரதுக்குள்ளார எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு வந்துடும். சீக்கிரம் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? பீஸ்ஃபுல்லா உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மெதுவா கடிச்சு 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 சாப்பிட்டுட்டு இருக்கும் இல்லையா? சோ நான் வாழ்க்கையில அதான் பண்ணணும். கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா? பக்தர்கள் என்ன தெரியுமா பண்றாங்க? மச்சித்தா மக்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி சன்னு சொல்லி சொல்றார்.
பக்தர்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு? உட்கார்ந்து பகவானுடைய குணங்களையே ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறது. வேற ஒண்ணும் கிடையாது. பகவானுடைய குணங்கள ஆலோசனை பண்ணல அப்படின்னா, நம்ம தேவையில்லாத விஷயங்கள ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சுருவோம். அதனால என்ன பண்ணலாம்? இப்படி நாம பேசும்பொழுது என்ன பண்ணலாம் நீங்க? நாள் முழுவதும் உங்களுடைய வேலைய பார்த்துக்கிட்டே என்ன பண்ணலாம்? பகவானுடைய சிந்தனையிலேயே இருந்து, நாம இன்னும் நெறைய புது புது அர்த்தங்கள தெரிஞ்சுக்க அ முயற்சி பண்ணலாம். உண்மையில இந்த ஒரு இடத்துல எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பலபத்ர பிரபு, அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இருக்காரான்னு தெரியல பிரபு, இங்க இருக்காரா? இருந்தாருன்னா அவருக்கு ரொம்ப நன்றி. மற்றும் இந்த புரோகிராம ஏற்பாடு பண்ணி குடுத்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும், அட்மின் யாரு எனக்கு பேர் சரியா தெரியல. அதனால அவங்களுக்கு நான் பேர் சொல்ல முடியல. குறிப்பா எல்லாரும் வந்திருக்கீங்க இல்லையா? இந்த காலையில நிகழ்ச்சியில இவ்வளவு சீக்கிரமா வந்து இந்த சாண்டிங்ல ஈடுபட்டு, காலையிலேயே பகவானுடைய குணங்கள கேட்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாங்க பிரபுஜி. விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் பல சாஸ்திர விதிகளை பற்றி எங்களுக்கு சொன்னீங்க, அழகாக சொன்னீங்க பிரபுஜி. அனைத்து பக்தர்களின் சார்பாக ஆஹ், நாங்க உங்களுக்கு மனமார நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் பிரபுஜி. பிரபுஜி, கொஸ்டின் ஆன்சர் அன்மியூட் பண்ணலாமாங்க பிரபுஜி? ஆ ஒவ்வொருத்தரும் கேள்வி பண்ணுங்க, கேட்குவாங்க. பண்ணுங்க. நீங்க எல்லாரும் நன்றிங்க. இருக்கவங்கலாம் முடிஞ்சா நீங்க வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா நல்லது. நானும் உங்கள ஒரு தடவையாவது பார்த்துருவேன். யாருக்கு நான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்க வீடியோ கூட ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர்ஸையும் போயிட்டே இருக்கட்டும். ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸ், நீங்க முடிஞ்சா நீங்க எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி பிரபுஜி கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தேங்க்யூ டிவோட்டிஸ். ஹரே கிருஷ்ணா. வசந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. हरे कृष्णा प्रभु जी नमस्कार பிரபு. நல்லா பேசுனீங்க பிரபு, நல்லா ஸ்பீச் கொடுத்தீங்க. நல்லா நீங்க சொன்ன மாதிரி கடகடன்னு நல்லா நிறைய விஷயங்கள் நோட்ஸ் எழுதுறதுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு நீங்க என்ன சொல்றது மறுபடியும் எழுதுறதுக்குள்ள இன்னொரு வார்த்தைங்க அப்படியே வந்துட்டே இருக்குது. நோட்ஸ் எழுத முடியல, அந்த அளவுக்கு நல்லா கடகடன்னு எல்லா விஷயம் சொன்னீங்க. யார் ஒருவன் சாஸ்திரத்தை பின்பற்றுகிறானோ அவன் தான் மனிதன்ற விஷயம் சொன்னீங்க. மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டும்னு சொன்னீங்க. சாஸ்திரம் நம்ம கடைபிடிக்கிறது கஷ்டம்தான், ஆனா கடைபிடிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நிறைய அடுத்தடுத்து சொன்னீங்க. எழுத முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அது ரெக்கார்டு மறுபடியும் பண்ணியிருந்தாங்கன்னா மறுபடியும் உங்க ஸ்பீச் கேட்கணும், வீடியோ போட்டாங்கன்னா. அப்புறமா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரபு. ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் ஒரு இது சொல்றேன். ஒரு பாட்டி பத்தி நான் கண்டிப்பா சொல்லணும். எங்க ஊர்ல சனிக்கிழமைனா 6 மணிக்கு அந்த அம்மா 75 வயசு ஆயிட்டு கூட சுமங்கலியா இருந்தாங்க. ரொம்ப அழகா இருப்பாங்க, சிகப்பு அழகா வசதியானவங்க அவங்க. அவங்க ஒரு சனிக்கிழமை இந்த பூஜை பண்ணுவாங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிப்பாங்க. போட்டோ கல்கி அவதாரம் போட்டோ, கிருஷ்ணர் நடுவுல பல தலைங்க இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த போட்டோ வச்சுட்டு 2 தீபம் ஏத்திட்டு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் பழம் வச்சிடுவாங்க. 1 கிலோ புளி சாதம் செஞ்சு அங்க சாமி கிட்ட வச்சிடுவாங்க. அங்க பாய் போட்டுருவாங்க, அந்த ஆள்ல பாய் போட்டுட்டு நாங்கெல்லாம் போவோம். போனா உக்காந்துன்னா அந்த விஷ்ணு சாசனம் நாங்க சமஸ்கிருதம் படிப்பாங்க, எங்களுக்கு அவ்வளவு தமிழ் நாங்க அவ்வளவு தெரியாதுன்னா போய் உக்காந்து கேட்போம். வாங்கம்மா வாங்கம்மா கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. போவோம். இந்த சின்ன பசங்க அந்த புளி சாதத்துக்காக வருவாங்க. பாட்டி பிரசாதம் வச்சு கொடுப்பாங்க, அந்த டிஸ்போஸ் டம்ளர்ல 2 கரண்டி போட்டு கொடுவாங்க. அந்த ரொம்ப நல்லா அருமையா இருக்கும் டேஸ்டா. அதுக்காகவே சின்ன பசங்க, ஆண்டி நீங்க போ சொல்ல கூப்பிடுங்க ஆண்டி, நாங்களும் வருவோன்ட்டு. அந்த நம்ம கேட்கலன்னா நம்ம ஆத்மானா அந்த கேட்கும். அந்த விஷ்ணு சாஸ்திரம் ரொம்ப நல்லா படிப்பாங்க அவங்க. நானு வேலூர்ல தமிழ்நாட்டுல அந்த புக்கு வாங்கின்னு போய் சமஸ்கிருதத்தை தமிழ்ல இருக்கும். அவங்க படிக்கிறது வார்த்தைங்க ரொம்ப கஷ்டமான வார்த்தைங்க, சொல்லுவதற்கு மட்டும் படிப்பேன். அந்த ஸ்லோகங்கள்லாம் நம்மளுக்கு வராது. பாட்டி அவ்வளவு நல்லா அருமையா படிப்பாங்க. 75 வயசு வரைக்கும் இருந்தாங்க பாருங்க, சுமங்கலியா இருந்தாங்க பாருங்க. நல்லா ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க சாயந்தரம். நல்லா பட்டு புடவை கட்டிக்கின்னு நகைங்க எல்லாம் போட்டுக்கின்னு அந்த பாட்டி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அந்த கேட்டாண்டே அந்த பேத்தி அமெரிக்கால இருந்து அந்த பேத்தியை பிடிச்சின்னு மருமகளை சீக்கிரம் வாமா ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னு போறாங்க. அந்த கேட் அவங்க வீட்டாண்ட போய் அந்த கேட்டை பிடிச்சின்னு அப்படியே உயிர் விட்டுட்டாங்க அவங்க. அந்த கேட்ல ஒரே செகண்ட் தான். பாருங்க எவ்வளவு அம்சத்தோட போனாங்க பாருங்க, சுமங்கலியாவும் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கின்னு நல்ல நகைங்கெல்லாம் போட்டுக்கின்னு. ரொம்ப நாங்க எல்லாரும் போய் அந்த பாட்டியை கிட்ட இருந்து வழி அனுப்பிச்சோம் மறுநாள். ரொம்ப அவங்கள பத்தி சொல்றதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த நாள்ல உங்களுக்கு சொல்றதுக்கு. ஒரு தேங்க் யூ. வாரமா பல வருஷங்கள் அவங்க எங்கன்னா ஒரு 20 25 வருஷமா அங்க சமஸ்கிருதம் அந்த கிருஷ்ண சகஸ்ரநாமம் படிப்பாங்க. கடைசியில அவங்களுக்கு எவ்வளவு நல்ல சாவு கிடைச்சது பாருங்க, ஒரே செகண்ட் தான். அந்த கேட்டை பிடிச்சுன்னு அப்படியே உக்காந்து உயிரை விட்டுட்டாங்க. ஹரே கிருஷ்ணா. விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறதுனால நல்ல இறப்பு மட்டும் கிடையாது, நல்ல வாழ்க்கையும் கூட கிடைக்கும். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. நான் சொன்ன ஆரம்பத்திலேயே, வேதங்கள் அப்படிங்கிறது
நாம் இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நாம் வாழும் பொழுதுமே கூட நம்மளுக்கு இந்த உலகத்திலேயே நம்ம ஆனந்தமா வாழ்வதற்கு உதவிகரமா இருக்கிறது வேதம் அவர் சொல்லும். சரி, ரொம்ப நன்றிம்மா. ஹரே கிருஷ்ணன். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. சுகன்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி, நான் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல போறேன். ஓ, விஷ்ணு சாஸ்திரம் சொன்னா ஹாஃப் அன் அவர் ஆகுமே. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் மட்டும் நான் சொல்லு. ஃபர்ஸ்ட் நீங்களே ஸ்லோகம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ஸ்ரீ விஷ்ணவே பரமாத்மனே நமः. ஸ்ரீ விஷ்ணவே பரமாத்மனே நமः. ஸ்ரீ விஷ்ணவே பரமாத்மனே நமः. शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. व्यासं वसिष्ठनप्तारं शक्त्यै पौत्रमकल्मषं पराचरात्मजं वन्दे शुकतातं तपोनित्यं. வெரி व्यासाय குட். இந்த ஸ்லோகம் विष्णुरूपाय சுகன்யா, இந்த ஸ்லோகம் இல்ல. விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் மட்டும் சொல்லு. ஏன்னா எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ம். எல்லாரும் இப்ப எல்லாருக்கும் தெரியும் விஷ்ணு சாஸ்திரம். எல்லாரும் இப்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. நானும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டலாம். விஷ்ணு சாஸ்திரம் பாராயணம் ஒரு நாள் நம்ம வச்சுக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. சொல்லாமா? ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் மட்டும் சொல்லலாமா சேர்ந்து? எந்த லைன்? விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூத கிருத் பூத பிருத்பாவோ பூதானாம் பூத பாவனः. विश्वं विष्णुर्वषट्कारो भूतभव्यभवद्बभुः भूतकृद्भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः ஓகே, भूतात्मा परमात्मा च मुक्तात्मा परमागति अव्ययपुरुषसाक्षी श्रेयते श्रेयते க்ஷேத்ரஜ்ஞோக்ஷர ஏவச. ஓகே சுகன்யா, एव च. வெரி குட். நான் சொல்லிக் கொடுக்க நம்ம என்ன பண்ணலாம், தினமும் ஒரு ஸ்லோகமா கத்துக்கலாம். ஏன்னா விஷ்ணு சாஸ்திரம் ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னா நமக்கு நேரமும் கிடையாது. காலையில இருக்கிற நேரம் ரொம்ப கம்மியா நேரம் தான். என்ன படிக்கிற? 4th standard படிக்கிறேன். 4th ஸ்டாண்டர்ட். வெரி குட். பாத்தீங்களா, 4th ஸ்டாண்டர்ட்லயே நம்ம விஷ்ணு சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல பாக்கியம் நம்ம இந்தியாவில மட்டும் தான் கிடைக்கும். குறிப்பா தமிழ்நாட்டில் தான் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க எந்த குழந்தைங்களையும் பார்த்தா தெரியாது. மற்ற குழந்தைங்களாம் டாம் அண்ட் ஜெர்ரிக்கு பார்த்துட்டு இருப்பாங்க நேரத்துல. இல்ல ஏதோ இன்னைக்கெல்லாம் கேம்ஸ்ல விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க பேர் என்ன? சாதனா. சாதனா. வெரி குட். சாதனா என்ன பண்றாங்க? நல்ல சாதனை பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சாதனா. மறுபடியும் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஒரு ஸ்லோகத்தோட பார்க்கலாம் மறுபடியும். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. கிருஷ்ணலக்ஷ்மி மாதாஜி. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே உங்களுடைய கிருஷ்ணா. சகசரநாமத்தை பத்தி ஒரு விரிவாக்கம் செம்மையா இருந்தது. நான் கர்மயோகத்துல ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்றேன். ஏன்னா சகசரநாமத்தை பத்தி எனக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் சரியா தெரியல. பகவத்கீதையில கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல். ஸ்லோகம் 3. இஜ்யேஷா நித்ய சந்நியாசி யோ நா இந்த்வேஷ்டி நா காங்க்ஷிதி நிர்த்வந்தோஷிமஹா பா ஹோ ஹோ ஷீகம் பாந்தாத் இப்ரமுச்சயதே. எவன் ஒருவன் தனது செயல்களின் விளைவுகளில் விருப்பு வெறுப்பு அற்றவனோ அவனே நிரந்தரமான சந்நியாசி ஆவான். பலம் பொருள் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, எல்லா இருமைகளில் இருந்தும் விடுபட்டுள்ள அத்தகையோன் பௌதிக பந்தங்களை எளிதில் வென்று முழுமையாக முக்தி அடைகிறான். பொருளுரை கிருஷ்ண உணர்வில் உள்ள ஹரே கிருஷ்ணா. என்ன சார்? பொருளுரை வேண்டாம், நீங்க படிச்ச மொழிபெயர்ப்பு மட்டும் போதும். ஏன்னா கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டு நம்ம படிக்கலாம். நன்றி 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 பிரபு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. சுந்தரபாண்டியன் பிரபு. ஹரே கிருஷ்ணன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. வணக்கம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. வணக்கம் பிரபு. வணக்கம் மாதாஜி. நல்லா நடத்துனீங்க பிரபு.
நீங்க மீண்டும் மீண்டும் எங்க அனைத்து பக்தர் சாகவும் கேட்டுக்கிறோம் பிரபு. நீங்க தொடர்ந்து எங்களுக்கு இந்த பக்திக்கு வரணும் பிரபு. கண்டிப்பா. பக்தி வந்து நம்ம அதாவது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசமே இந்த பக்தி தான் பிரபு. நம்ம அந்த பக்தியை வந்து பிரபுபாதர் கொடுத்து இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம பக்தியை வளர்க்குறோம். எல்லா பக்தியில வந்து நீங்க அந்த குரு, நீங்க பாலபத்திரர், நீங்க எல்லாருமே வந்து நிறைய எங்களுக்கு பக்தர்களுக்கு சொல்ல சொல்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் பிரபு. அதை கடைபிடிக்கிறோம். பக்தியில நிறைய உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த ஹைதராபாத் சேர்மன் கூட அன்னைக்கு வந்து சொல்லும்போது சொன்னார் பிரபு, நீங்க எல்லாரும் பலபத்திரர் மாதிரி, வம்சி பிரபு மாதிரி எல்லாரும் வரணும், அதான் என்னுடைய வேண்டுகோள் சொன்னாங்க பிரபு. முயற்சி பண்றோம், எல்லாரும் ஆசைப்படுறோம், நல்லா கத்துக்கிட்டு வரோம் பிரபு. நன்றி பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு, கிளாஸுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி பிரபு. நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். நல்ல நுணுக்கமா ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபு. அதனால தொடர்ந்து வாங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. சொல்ல போனோம் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே மாதாஜியும் பிரபுவும் தான் வந்து இங்க மதுரையில எங்க வீட்டு பக்கத்துலாம் இருக்காங்க. இவங்களுடைய ஒரு கனெக்ஷனால தான் எனக்கு பலபத்ரப்போடைய கனெக்ஷனே கிடைச்சது. இவங்களுடைய காரணத்துல தான் நான் இன்னைக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கேன். அதனால அவங்களுக்கு தான் நான் முதல் நன்றி சொல்லிக்கணும். ஸோ நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க நன்றி சொல்லணும். சரி, ஒரு கொஸ்டின் இப்ப என்னன்னா, எத்தனை பேருக்கு இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் வாரத்துல 2 நாள் கேட்கலாம் அப்படின்னு ஆசை இருக்கு? ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க. இருந்தது அப்படின்னு நம்ம 2 நாள் கண்டினியூ பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் நீங்க அங்க பண்ணா இல்ல, இங்க சைட்ல இந்த இது இருக்கும் இல்லையா, அப்படி பண்ணீங்க அப்படின்னா நம்ம அதை கேட்க முயற்சி பண்ணலாம். நல்லா இருக்கு பிரபு, தொடர்ந்து வாங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாங்க பிரபு? கண்டிப்பா. மஞ்சுளா மாதாஜி. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. அவங்க எதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியலையே. விஷ்ணு ஹரே சஹஸ்ரநாமத்துக்கா இல்ல கிருஷ்ணா. கொஸ்டின்? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. விஷ்ணு சஹஸ்ர நாமத்தை பத்தி ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. நான் படிக்குவேன் விஷ்ணு சஹஸ்ர நாமம். அது வந்து கரெக்டா இல்லையான்னு எனக்கே தெரியாது. ரொம்ப நாளா நான் ஆர்வமா இருந்தேன், யாராவது குரு கிட்ட கத்துக்கிட்டு அதோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கணும்ட்டு. அது வந்து அந்த பகவான் உங்க மூலியமா கத்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப நன்றி பிரபுஜி. நீங்க டெய்லி சொன்னாலும் நாங்க கேட்கறதுக்கு ரெடியா இருக்கோம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்தது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. மீனாட்சி மாதாஜி. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. மீனாட்சி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி ரொம்ப நல்லா எடுத்தீங்க ஜி. எங்களுக்கு பாலபத்திர சுவாமிக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். அவர் ஒவ்வொருத்தவங்களையா வந்து எங்களுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருந்தது விஷ்ணு சகஸ்ரநாமம். நீங்க டெய்லி ஏதோ ஒரு டைம் எங்களுக்கு சாயங்காலம் கூட எடுத்தீங்கன்னா கூட ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா எடுத்தீங்க ஜி. ரொம்ப தேங்க்ஸ் ஜி. ரொம்ப நன்றி ஜி. ஹரே கிருஷ்ணா ஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. செந்தில் குமார் பிரபு. ஹரே கிருஷ்ணாங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா குருஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா பாலபத்ரா அவருக்கு வந்து இட்ஸ் பிக் தேங்க்ஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். ஆக்சுவலி அது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மாதாஜி பேசினாங்க, ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. நாம கேட்கறோமோ இல்லையோ நம்ம ஆத்மா கேக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது கரெக்டுங்களா குருஜி? ஆத்மா கேக்குமா? கண்டிப்பா. நான் இப்ப சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் பண்றது அப்படிங்கிறது ஒண்ணு, ஜபம் செய்வதை காட்டிலும் நாம சங்கீர்த்தனம் பண்றதுதான் இன்னும் உயர்ந்தது அப்படின்னு சொன்னார். காரணம் என்ன அப்படின்னா, நாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் நம்மளை சுத்தி இருக்கு இல்லையா, எல்லாமே கேட்கும். சின்ன சின்ன பூச்சிகள்ல இருந்து செடிகள்ல இருந்து எல்லாமே கேட்கும் இல்லையா. அதனால அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஜபத்தை காட்டிலும் நாம சங்கீர்த்தனம் இன்னும் ரொம்ப முக்கியமானது. நாம சங்கீர்த்தனம்னா எல்லா பக்தர்களும் ஒன்று கூடி சேர்ந்து என்ன பண்றாங்க, சத்தமா இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடுறாங்க இல்ல, அப்படி பாடும்போது எல்லா உயிரினங்களும் கேட்கும் சொல்றாரு. அதனால கண்டிப்பா எல்லா உயிரினங்களும் கேட்கும். கண்டிப்பா ஆத்மா கேட்கும். ஆத்மா தான் கேட்டுட்டு இருக்கு. உண்மையில நாம் கேட்கிறோம் அப்படின்னா ஆத்மா தான் கேட்டுட்டு இருக்கு. ஆத்மா எல்லாம் கேட்குமா? இந்த காது இருக்குது. ஒரு இறந்த பிணத்துல காது இருக்கு. டே ராகவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்களேன், அது திரும்ப பதில் சொல்லுவேன்? சொல்ல போறது கிடையாது. ஆத்மா இருக்கிற வரைக்கும் நீங்க ராகவான்னு சொல்லி கூப்பிட்டீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்லையா. அப்ப காது கேட்கறது கிடையாது. ஆத்மா இருக்கிறதுனாலதான் காது கேட்கறதே தவிர ஆத்மா இல்லைன்னா காது வந்து பிரயோஜனம் கிடையாது.
அப்படியே ஆத்மா இருந்தும் காது இருந்தும் பகவானுடைய கருணை இல்லைன்னா கேட்க முடியாது. நிறைய பேர் காது இருந்தும் செவிடங்களா இருக்காங்களே. காரணம் என்னது? பகவானுடைய கருணை இல்லாம போனதுனாலதான் இல்லையா? அதனாலதான் நமக்கு கேன உபனிஷத் அப்படின்ற உபனிஷத்து சொல்லப்படுது. யாரால உந்தப்பட்டு கண்கள் பார்க்கப்படுகிறது, யாரால் உந்தப்பட்டு காது கேட்கப்படுகிறது, யாரால் உந்தப்பட்டு நாக்கு பேசுது, யாரால உந்தப்பட்டு பிராணன் உள்ள உள்ள நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் தான் அந்த பகவான். அந்த பகவானால உந்தப்பட்டு தான் கண்ணு தெரியுது, காது கேட்குது, மூக்கு நமக்கு சுவாசம் பெய்யுது, வாய் பேச ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேன உபனிஷத்து சொல்லி கொடுப்பாங்க. அதனால நம்ம பகவானை பார்ப்பது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. காரணம் என்னது? பகவான் தான் நம்மை பார்க்க வைக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். எனவே அதெல்லாம் உபனிஷத்து அர்த்தங்கள். சொல்ல வந்த விஷயம் கண்டிப்பா ஆத்ம பரிணாமத்தை கேட்கும். ஓகேங்க, தேங்க்யூ குருஜி. ஒன் மோர் திங்க, நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இந்த விஷ்ணு சகஸ்கரநாமம் வாரத்துல 2 நாள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அற்புதமான விஷயம், பண்ணணும். ஆக்சுவலா இது பகவானோட 1000 நாமங்கள், அதுல ஒரு நாமத்துக்கு 4 அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மேபி அது 40,000 அர்த்தமா இருக்கலாம், 4 கோடி அர்த்தமா இருக்கலாம். அதுல அவர் இவர் சொன்னது இல்லைங்களா, பீஷ்மர் பிதாமகர். அதனால நீங்க 2 நாள் எடுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஆத்ம திருப்தி. இது ஒண்ணு. 2வது விஷயம், 3வது விஷயம் குருஜி, அதனாலதான் சிரவணம் கேட்கறது ரொம்ப பெரிய விஷயமா நவவித பக்தியில ஃபர்ஸ்டா சொல்லியிருக்காங்க இல்லைங்களா குருஜி? சிரவணத்துல இருந்தா எல்லாமே சாரி, ஐ ஆரம்பிக்குது. திங்க் இட் காட் சிரவணத்துல டிஸ்கனெக்டட். இருந்தா எல்லாமே கண்டிப்பா ஆரம்பிக்குது. சிரவணம் அப்படிங்கிறது இருந்தா மட்டும்தான் நமக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் வர ஆரம்பிக்கும். நாம் இந்த உலகத்திலேயே கூட வாழணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு கேட்டு கேட்டுதான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்பா யாருன்னு கேட்டுதான் தெரிஞ்சுக்கிறோம், அம்மா யாருன்னு கேட்டுதான் தெரிஞ்சுக்கிறோம், எப்படி சாப்பிடணும்னு கேட்டுதான் தெரிஞ்சுக்கிறோம். பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த பார்த்து தெரிஞ்சுக்கிறதுலயும் நமக்கு கேள்வி ஞானம் அப்படிங்கிறது கண்டிப்பா முக்கியமான விஷயமா சொல்லப்படுது. ஈவன் பார்ப்பது கூட ஒரு விதமான சிரவணம் தான். பார்த்தாக்க என்ன பண்றோம்? அந்த ஞானத்தை நாம் என்ன பண்றோம்? உள்ள கிரகிக்க முயற்சி பண்றோம். அதனால இந்த சிரவணம் அப்படிங்கிறது நம்மை தொடர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா பகவானுடைய சிந்தனை வச்சுக்க உபயோகப்படுது. அப்ப காது இருக்கவங்களுக்கு ஓகே, காது இல்லாதவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு உள்ள சிரவணம் நடந்துட்டு தான் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க? படிக்கிறதுனால பகவானை பற்றிய விஷயத்தை என்ன பண்றாங்க? உள்ள ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப சிரவணம் அப்படிங்கிறது வெளியில இருந்து கேட்கக்கூடிய ஒரு சப்தம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. நம்ம மனசுக்குள்ளாரையே நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? மனசுக்குள்ளாரே நம்ம என்ன பண்றோம்? பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கோம். மனசுக்குள்ளாரே பகவானுடைய சிந்தனையில இருக்கோம்ல. அது மனசே பேசிட்டு இருக்கக்கூடிய சிரவணம், வேற ஒண்ணும் கிடையாது. சிரவணம் நம்ம பண்ணிதான் ஆகணும். மனசா நம்ம கிட்ட பேசிட்டே இருக்கு எப்பயுமே. மனசுதான் நம்ம கிட்ட இதை செய், அதை செய், இதை செய்யாத, அதை செய்யாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப மனசுதான் நம்மளுக்கு என்ன பண்ணுது? ஒரு பெரிய குருவா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. அப்ப மனசை என்ன பண்ணணும்? நம்ம சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மனசே நம்மளுக்கு என்ன பண்ணும்? சாஸ்திரத்தை உள்ள சொல்லி கொடுத்து நம்மள கரையது. சிரவணம் 2 விதமான சிரவணம் இருக்கு. வெளியா சிரவணம் இருக்கு, உள் சிரவணம் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் குருஜி. தேங்க்யூ. Thank you, Prabhu. Hare Krishna, Prabhu. One KCS sir, Hindumari Mataji. Hare Krishna, Mataji. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நீங்க சொன்னீங்களா விஷ்ணு சகஸ்ரநாமம், இப்ப எங்க ஏஜுக்கு எனக்கு ஏஜ் 66, மனப்பாடம் பண்ணி சொல்லவும் முடியாது, 1/2 மணி நேரம் என்னால கேட்கவும் முடியாது. அதுக்கு பதிலா ஹரே கிருஷ்ணா மந்திரம் உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பிரபு? அந்த 1/2 மணி நேரத்துல நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ணிட்டா அதுக்கு ஈக்குவல் ஆயிருமா? வெரி குட். அதான். இந்த கொஸ்டின் நம்ம எல்லாருக்குமே மனசுல இருக்கு. ஏன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன உடனே நம்மளுக்கு வரக்கூடிய ஒரே ஸ்லோகம், மனசுல வரக்கூடிய ஒரே ஸ்லோகம் என்னது? ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சிருவோம். நீங்க 1000 பேர் சொல்ல வேண்டாம், வெறும் ஒரே ஒரு ராமநாமத்தை சொல்லுங்க போதும், உங்களுக்கு மொத்த 1000 நாமத்தை சொன்னதுடைய பலன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப ஒரே ஒரு ராமநாமம் மட்டும் போதும் இல்லையா? நம்ம ஏன் ஹரே கிருஷ்ணா மந்திரம் கூட சொல்லணும்? வெறும் ராமான்னு சொல்லிடலாம்ல. தினமும் ராமா ஒரே ஒரு சொன்னா போதுமே. நம்ம ஏன் ஹரே கிருஷ்ண மதத்தை தினம் சொல்லணும்? 16 மாலை எதுக்கு சொல்லணும்? என்ன ஆனது அப்படின்னா, ஒரு 2 ரிஷிகள் இருந்தாங்க. இந்த 2 ரிஷிகளை பாக்குறதுக்கு ஒரு நபர் போய் ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடிய நபர் போய் சேர்றாரு. அவரோட கஷ்டத்தெல்லாம் சொல்லிக்கிறாரு. எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, இவ்வளவு பாவம் பண்ணிருக்கேன், இவ்வளவு துன்பப்படுறேன், எனக்கு இந்த பிரச்சனைல இருந்து விடுபடணும், ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். ஒரு ரிஷி என்ன பண்ணாரு? சரி இங்க வாப்பா, அவனுக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் காதுல கூப்பிட்டு ராமன் சொல்லி எல்லா பிரச்சனையும் போயிடும் சொல்றாரு. சொல்லி கேட்டுட்டு இருந்தார் இல்லையா? இன்னொரு ரிஷி கேட்டுட்டு இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணாரு? இந்த ராமநாமத்தை சொன்னார் இல்லையா? அந்த ரிஷி பலாரம் அடிச்சாரு.
அடிச்சோடனே பயம் வந்துருச்சு. ஏங்க என்ன அடிச்சீங்க அப்படின்னு கேக்குறாரு. என்ன நீங்க சொன்ன அவருக்கு, என்ன மந்திரத்தை சொல்லி கொடுத்த அப்படின்றார். ராம ராம ராமன்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னேன். இதுல தப்பா? ஆமா தப்புதான். என்ன தப்பு? எதுக்கு 3 தடவை சொன்னேன்? ஒரே தடவை ராமான்னு சொன்னா போதும் இல்லையா? நீ ஒரே ஒரு தடவை ராமான்னு சொன்ன அப்படின்னா உன்னுடைய பிறவில எத்தனை பிறவில செஞ்ச பாபம் இருந்தாலும், இல்ல எத்தனை பிறவி நீ இன்னும் பாவம் செய்யறவனா இருந்தாலுமே கூட அந்த நாமம், அந்த ஒரு ராமநாமம் என்ன பண்ணிடும்? மொத்த பாவத்தையும் எடுத்துடுமே. நீ எதுக்கு 3 தடவை சொல்ற? அப்ப உனக்கு ஒரு ராமநாமத்தில் நம்பிக்கை இல்லையா என்ன? ஒரு ராமநாமம் கொடுக்காத சக்தி உனக்கு 3 ராமநாமம் கொடுத்துருமா என்ன? அப்போ உனக்கு ஒரு நாமத்துல நம்பிக்கை என்ன? 3 தடவை சொல்ற போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பலாரும் அடிச்சாராம். அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, உண்மைதான். ஒரு ராமநாமமே போதுமே நம்மளுக்கு மோட்சம் கொடுக்கறது, எதுக்கு 3 தடவை சொல்லணும்? அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த 3 தடவை ராமநாமம் சொன்னார் இல்லையா? அந்த குற்றத்திற்காக அடுத்த பிறவில அவர் வந்து ஒரு வேடனா பிறந்தாரு. அந்த வேடன் தான் வால்மீகி ரிஷி. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப அதுவே பெரிய அபராதம் சொல்லி சொல்றாங்க. ஒரு ராமநாமம் போதுமா ஒருத்தனுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு? 3 ராமநாமம் கூட தேவைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரே ஒரு ராமான்னு சொன்னா போதுமே, மோட்சம் போயிடலாமே. அதுவே போதுமே நமக்கு. எதுக்கு உட்கார்ந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு முழு மந்திரத்தை சொல்லணும். அதுவும் தினமும் 108 முறை சொல்லணும், இல்ல 16 மாலை சொல்லணும். எதுக்கு இத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா, சரி ஒரு முறை ராமநாமம் சொல்லிட்டோம், பாவம் எல்லாம் போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? மறுபடியும் நீங்க விட்டீங்கன்னா மறுபடியும் பாவத்தை சேர்த்துக்க போறோம். மறுபடியும் கிருஷ்ண உணர்வு வந்து வெளில போயிடும். அப்ப என்ன பண்ணணும்? தொடர்ந்து நம்ம பகவானுடைய சிந்தனையில இருந்துட்டு இருக்கணும். அதுதான் என்ன பண்றோம்? தொடர்ந்து இந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுல குறிப்பா விஷ்ணு சாஸ்திரம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து மந்திரத்தை சொல்ல போறது கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டு அவங்க கிட்ட, நம்ம மந்திரத்தை இங்க பார்க்க போறது கிடையாது. பகவானுடைய குணங்களை மட்டும்தான் பார்க்க போறோம். நான் அதுவும் சொன்னேன் அவங்க கிட்ட, நான் ஒரு பக்தன் அப்படின்னா ஒரு பக்தனுக்கான அடையாளம் என்னது? கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு. என்ன சொல்றாரு? மச்சித்தா மத்துத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதையந்தச்ச வாமித்யம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. பக்தர்கள் என்னைக்குமே என்னுடைய குணங்களை பத்தியே கேட்டுட்டு இருப்பாங்க. என்னுடைய குணங்களை கேட்கறதுல அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. அதுதான் பக்தனுக்கு உயர்ந்த ஆனந்தத்தை கொடுக்கும் சொல்லி சொல்றாரு. சோ பகவானுடைய குணங்கள் நம்ம எங்க தெரிஞ்சுக்க முடியும்? பகவானுடைய குணங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவானுடைய குணங்கள் எங்க சொல்லப்பட்டிருக்கோ அங்கதான் தெரிஞ்சுக்க முடியும். பகவான் குணங்கள் எங்க சொல்லப்பட்டிருக்கு? நீங்க மற்ற புராணங்கள், மற்ற இதிகாசங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கங்க ஒவ்வொன்றா இங்கங்க சொல்லப்பட்டிருக்கும். அதெல்லாம் பொறுக்கி எடுக்கணும். பீஷ்மர் என்ன பண்ணிருக்கா? நமக்கு எல்லாத்தையும் பொறுக்கி ஒரே இடத்துல கொடுத்திருக்காரு. 1000 கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல பகவானுடைய குணங்களை தெரிஞ்சுக்க போறோம். குணங்கள் மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். பகவானுடைய குணங்களை தெரிஞ்சுக்க வேணாம்னு யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டேன். நான் ஹரே குணங்களை கிருஷ்ண மந்திரத்தோட சொல்லிக்கிறேன், நான் பகவானுடைய குணங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், அது டைம் வேஸ்ட் யாராவது சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. யாருக்கு தெரியுமா அது? நான் ஒரே ஒரு ராமநாமம் சொன்னா போதும்னு சொல்லி யார் தெரியுமா சொல்லுவாங்க? யார் ஒருத்தனுக்கு வந்து டைமே இல்லையோ, அவன் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கா, அவனால விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்ல முடியாது, ராமான்னு மட்டும் சொல்றான்னு சொல்லிடுவார். அவன் ராமநாமம் சொன்னா போதும். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், பீஷ்மரை யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்றீங்க 66 வயசு அப்படின்னு சொல்லிட்டு. பீஷ்மருக்கு எத்தனை வயசு தெரியுமா? 1000கணக்கான வயசு அவருக்கு. நாம நல்லா உட்கார்ந்துட்டு இருக்கோம், நல்ல உடல் ஆரோக்கியத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கோம். பீஷ்மர் எப்படி இருந்தாரு? அம்பு படுக்கையில படுத்துட்டு இருந்தாரு. நம்மள போல கொரலான் மெத்தியில படுத்துட்டு இருக்கல, நம்மள போல சோஃபால படுத்துட்டு இருக்கல. அவரு நம்மள போல ரொம்ப சாதாரணமான சுச்சுவேஷன் கிடையாது. அம்பு உடல் எல்லாம் துளைத்து உடல்ல இருந்து ரத்தம் சொட்டிட்டு இருக்கு. 56 நாள் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்காரு. அவ்வளவு கஷ்டத்துல படுத்துட்டு இருக்காரு. அவ்வளவு கஷ்டத்துல படுத்துட்டு இருக்கவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, யுதிஷ்டிர மகாராஜர் கேட்கிறாரு, நான் எந்த நாமத்தை சொன்னா மோட்சம் அடையும்னு சொல்லி கேட்கிறாரு. அவனு சொல்லியிருக்கலாம், ஹரிநாமத்தை சொல்லுப்பா மோட்சம் அடைஞ்சிருக்கீங்கன்னா அவர் ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிருக்கலாம். அவருக்கு அதுல ஆசை கிடையாது. நீ ஹரிநாமத்தை சொல்லுன்னு சொல்லி சொன்ன உடனே என்ன பண்ணாரு? வாயத்தை வந்து கங்கை பிரவாகத்தை போல என்ன பண்ணாரு? 1000 நாமத்தை சொல்றாரு. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அவருக்கு நாமத்துல அவ்வளவு ஆசை. பகவானுடைய நாமத்தை சொல்லணும் அப்படின்னு அவ்வளவு ஆசை. அவருக்கு சோம்பேறித்தனமே கிடையாது. யார் ஒருத்தரால முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க என்ன பண்றாங்க? காரணம் கண்டுபிடிக்கிறாங்க. இது என்னால செய்ய முடியாது, அது என்னால செய்ய முடியாது சொல்லிட்டு என்ன பண்றாங்க? காரணம் தான் கண்டுபிடிக்கிறாங்களே தவிர பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு என்னைக்குமே வந்து சோம்பேறித்தனம் கிடையாது. நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 16 மாலை சொல்றதுக்கு மேக்சிமம் 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? மறுபடியும் நம்ம உலக விஷயங்களும் ஈடுபட போறோம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நானும் சொல்ல மாட்டேன். எனக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் முழுமையா மனப்பாடமா தெரியாது. ஆனா பகவானுடைய குணங்களை தெரிஞ்சுக்க ரொம்ப முக்கியம். சோ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த வகுப்புல பகவானுடைய குணங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷம் பிரபு. எனக்கு குழப்பமா இருந்தது, அதான் உங்ககிட்ட கேட்டேன்.
குழப்பமே வேண்டாம். விஷ்ணு இனிமேல் சகஸ்ரநாமம் கிளாஸ் தெரியாது எதுவா இருந்தாலும் கேட்கத்தான் கிளியரா தெரியும். உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். சரிங்க பிரபு, ரொம்ப நன்றி பிரபு, ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. விஜயா மாதாஜி. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே வணக்கம். கிருஷ்ணா. கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. இதே மாதிரி நீங்க அடிக்கடி கிளாஸ்ல வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. எப்படியோ பகவான் கிட்ட போற அளவுக்கு எங்களை ட்ரெயின் பண்ணுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் சார்பாகவும் நீங்க ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி பகவானோட தான் இருக்கீங்க. யாரும் பகவான் கிட்ட எல்லாம் தனியா போக தேவையில்லை. ஆல்ரெடி நீங்க பகவானோட தான் இருந்துட்டு இதை நான் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒண்ணும் கிடையாது. ஓகே. இந்த தேங்க்யூ இந்த பிரபு. உலகத்துல பகவான் எங்கேயாவது இல்லாம இருக்காரா? எல்லா இடத்துலயும் இருக்காங்க. இடத்துல இருக்காரு. நான் புரிஞ்சுக்கிட்டா போதும். அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. நம்ம கண்ணை மூடிட்டு இருக்க வரைக்கும் இருட்டா இருக்கும். கண்ணை திறந்துட்டீங்கன்னா வெளிச்சமா இருக்கு. நம்ம இப்ப எல்லாம் கண்ணை மூடிட்டு இருக்கோம். கண்ணை திறந்து பாருங்க, வெளிச்சமா இங்கதான் இருக்கு. இங்க ரீசவுண்ட் வந்துட்டே இருக்கு. உங்ககிட்ட தான் ரீசவுண்ட் வரும். நம்ம குரு நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா இதான் சொல்லி கொடுக்குறாரு. நீங்க பகவானை எல்லாருக்கும் உணரணும்னு சொல்லி கொடுக்குறாரு. எதுவும் கிடையாது. உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க எப்பயும் கிருஷ்ணோட தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வேற ஒன்றும் கிடையாது. எனிவே நான் ட்ரை பண்றேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி கொடுக்க ட்ரை பண்றேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. ஜெய்சங்கர் பிரபு. ஹரே கிருஷ்ணாங்க பிரபு. ஜெய்சங்கர் பிரபு. ஹலோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலா நான் அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்காக தான் அதை ரைஸ் பண்ணேன். ஏன்னா நான் நேற்று நைட்டு ஃபுல்லா பாவம் கேட்டு தூங்கினேன். ஸோ மார்னிங் 5 மணிக்கு எந்திரிக்க முடியலனால ஸோ கம்ப்ளீட்டா உங்க இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ யூடியூப்ல போட்டு கேட்க போறேன். ரொம்ப பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப கிருஷ்ணா எங்க வந்து ஒரு மாலை போட்டு உட்கார்ந்த மாதிரி எனக்கு தெரியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நான் அந்த சொன்னேன் இல்லைனோ, நான் லிஃப்ட்ல வந்துட்டு இருந்தேன். அந்த அந்த அவங்க மேடம் கேட்டது வந்து விஷ்ணு சாஸ்திரம் அந்த ஸ்ரீராம மட்டும் சொன்னா பத்தாதா? அதாவது ஸ்ரீராம அந்த பரமேஸ்வரத்து இந்த ஸ்ரீராம ராம ராமேதி அது சொன்னா மட்டும் போதாதா? அதாவது முடியாத பட்சத்துல, சோம்பேறியா கேட்கல, முடியாத பட்சத்துல அது மட்டும் சொன்னா பத்தாதா? முடியாத பட்சத்துல நம்ம வெறும் ராமான்னு சொன்னா கூட போதும். ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னா மட்டும் போதும். முடியாத பட்சத்துல நம்ம எல்லாரும் இப்ப நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்னு கூட நினைக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல நம்ம மந்திரம் கத்துக்க போறதே கிடையாது. நான் இங்க மந்திரம் சொல்லி கொடுக்கிற மந்திரவாதி கிடையாது. நான் இங்க வந்து பகவானுடைய குணங்களை சொல்லி கொடுக்க வந்திருக்க வைஷ்ணவ அர்த்தம் சொல்ல போறீங்களா? அர்த்தம் சொல்லி தர போறீங்களா? ஸ்லோக அர்த்தம். அர்த்தம் மட்டும்தான். ஒவ்வொரு நாமத்தையும் என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு நாமத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த நாமத்திற்கான விளக்கம் என்னன்னு சொல்லி கொடுக்க போறோம். வேற ஒன்றும். ரொம்ப சந்தோஷம். அதான் சார் எனக்கு வேணும். எனக்கு அந்த விளக்கம் தான் எனக்கு வேணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணாங்க பிரபு. உமாதேவி மாதாஜி. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கேக்குறதா பிரபு? கேக்குதுமா. கிருஷ்ணா ரொம்ப நல்லா இருந்து பிரபு. நீங்க டெய்லி எடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை முடிஞ்சா வாரத்துக்கு 2 நாள் கட்டாயம் எடுங்க பிரபு. நாங்க கேட்கறதுக்கு ரெடியா இருக்கோம். ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் பிரபு. நீங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணீங்க அப்படின்னா என்னால நல்லா கொண்டு சொல்லி கொடுக்கும். ஹரே கிருஷ்ணா. கடவுளோட பகவானோட ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு பிரபு. ஹரே கிருஷ்ணா. நாங்க கேட்கறதுக்கு ரெடியா இருக்கோம். பாலபுத்திர பிரபுக்கு ரொம்ப நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. பிரகதீஸ்வர ராஜா பிரபு. ஹரே கிருஷ்ணாங்க பிரபு. ஹரே கிருஷ்ணாங்க பிரபு. முத்துராஜ் பிரபு. ஹரே கிருஷ்ணாங்க பிரபு. பிரபு அன்மியூட் பண்ணுங்க பிரபு. நெக்ஸ்ட் சோலைமா சுந்தரம் பிரபு. ஹரே கிருஷ்ணாங்க பிரபு.
ஒரு விஷயம் பண்ணலாம். யாரெல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்களோ, இல்ல யாரெல்லாம் வீடியோ ஆன் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்க அப்படி நம்ம பிரபு. ட்ரை பண்ணலாம் இனிமேல. ஓகேங்க பிரபு. செலியன் பிரபு, ஹரே கிருஷ்ணா பிரபு. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. காலையில எந்திரிச்சு ஒரு ஆன்மீக விஷயங்களை கேட்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபு. நான் பேசுறது கேட்குதுங்களா உங்களுக்கு? கேக்குது நல்லா கேக்குது நல்லா ரொம்ப கேக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபு. ஒரு 2 மணி நேரம் நம்மளுடைய சிந்தனைகளை எங்கேயும் பரவ விடாம இன்னைக்கு பொழுது நல்லா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 2 மாசமா இப்போ ஒரு 1.5 மாசமா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பிரபு. உங்களை மாதிரியான ஆளுகளை காலையில பார்க்கும்போது உங்க மூலமா விஷயங்களை தெரிஞ்சுக்கிடும் போது ஆன்மீகத்தை பத்தி ரொம்ப தெரியாட்டாலும் அட்லீஸ்ட் அந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அந்த ஒரு 2 வார்த்தைகளை வச்சு நான் இப்போ கொஞ்ச நாளா வண்டியை என்னோட இதை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் பிரபு. ரொம்ப நன்றி பிரபு. இந்த வீடியோவை நீங்க எங்களுக்கு கொடுக்கறதுக்கும் உங்களுடைய போதனைகளுக்கும் உங்களுடைய அறிவுரைகளுக்கும் உங்களுடைய தெரிவுரைகளுக்கும் எனக்கு ரொம்ப நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. தொடர்ந்து கேளுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையா சந்தோஷமா இருக்கலாம். நம்ம லட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா லட்டு எப்படி இருக்கும், இந்த லட்டுல என்ன போட்டிருக்காங்க அதெல்லாம் தேவையில்லை. லட்டு வாயில போட்டா இனிப்பா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான் ஆன்மீக விஷயங்கள் அப்படிங்கிறது. அதே இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரபு, ஹரே கிருஷ்ணாங்கிற வார்த்தை நம்ம எண்ணங்கள் எங்க இருந்தாலும் நம்ம உதடுகள் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அதற்குரிய பலன் பகவான் நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற. ஏன்னா நாங்கள்லாம் ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு கொண்டு நாங்க இது வரைக்கும் வளரல. இப்ப எனக்கு அந்த ஒரு வார்த்தையே அமிர்தம் மாதிரி இருக்கு. எங்க என்ன செஞ்சாலும் நம்ம உதட்டால ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபு. ரொம்ப நன்றி பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சோலைமா சுந்தர மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி உங்க கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது. நானும் டெய்லி உங்க கிளாஸ மிஸ் பண்ணாம டெய்லி கேட்கணும். அதுக்கு பகவான் அருள் புரியணும். டெய்லி காலையில எந்திரிச்சு மிஸ் பண்ணாம கேட்கணும் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. ராஜலக்ஷ்மி மாதாஜி, ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. வணக்கம் எல்லாருக்கும். ஹலோ, கேக்குதா? கேக்குதுமா. இதுக்கு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்தேன், பகவத்கீதை இந்த மாதிரி விஷயங்களை நல்லா கேட்கணும் செய்யணும் அப்படின்ட்டு. ஆனா எனக்கு எப்படி யார்கிட்ட போய் காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு கடவுளா பார்த்து எனக்கு கொடுத்த ஒரு சான்ஸ் இது. இப்ப என்ன அப்படின்னா, எனக்குள்ளார எனக்கு தேடிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே சில விஷயங்கள் பதில் கிடைக்குது. உள்ள என்ன தேடுறேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு தேடுறேன். அதுக்கான விஷயங்கள்லாம் இப்போ என்னையும் அறியாம கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ என்னை இந்த இதுல லிங்க்ல சேர்த்து விட்டவங்களுக்கும் டெய்லி ஒவ்வொரு நேரம் அதிகாலையில இறைவனை தொழுவதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க எல்லாருமே சேர்ந்து. அதற்காக ரொம்ப நன்றி. அடுத்து என்ன அப்படின்னா, இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எப்படி கேட்கணும் கூட தெரியல. ஆனா என்ன இவ்வளவு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிறது தான் இப்ப எனக்கு தோணுது. இந்த நாமங்கள், இந்த ஸ்லோகங்கள்லாம் நான் ஒரு காலத்துல யார்கிட்ட போய் கேட்க, எப்படி இவங்க ஒரு சில சாராருக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் தெரியுமா? நமக்கெல்லாம் தெரியாதா? ஏன் இந்த இந்து மதம் இப்படி மறைக்கப்பட்டுருச்சு? இவ்வளவு ஒரு புண்ணியமான ஒரு இது ஏன், எதனால, ஏன் அப்படின்ட்டு எனக்குள்ள நானா கேள்வி கேட்டிருப்பேன். யார்கிட்டையும் போய் கேட்க தெரியாது. கேட்டாலும் அவங்களுக்கும் பதில் சொல்ல தெரியாது. ஆனா நான் தேடினதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றா இன்ச் பை இன்ச்சா எனக்கு பகவான் வழி காமிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ இறைவனுக்கு நன்றி. எல்லாருமே எல்லாத்துக்குள்ள இந்த தேடல் இருக்கும். ஸோ தேடுறவங்க எல்லாத்துக்குமே சீக்கிரமா கிடைக்கணும்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நன்றி. தேங்க்யூமா. ஹரே கிருஷ்ணா. நாம என்ன யோசிக்கிறோமோ என்ன கேட்கிறோமோ அதை பரமாத்மா கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பார். சின்சியரா என்ன மட்டும் போதும், பரமாத்மா ஹெல்ப் பண்றாரு. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபுஜி மத்தவங்க வீடியோ நான் ஆன் பண்ணலைங்க பிரபுஜி. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அன்மியூட் பண்றதாங்க பிரபுஜி.
கேளுங்க கேளுங்க. ஓகே ஓகேங்க பிரபுஜி. லதா மாதாஜி, ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. உங்க ராஜலட்சுமி அப்படிங்கிறவங்க ஆன் பண்ணாங்க, மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகே. எஸ் பிரபு, ஆமாங்க பிரபு. இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கறதுனால எனக்கு நிறைய நேரம் இருக்கு. நாளையில இருந்துன்னா ஓகே எனக்கு வந்து காலையில 7:10 எனக்கு வந்து வேற ஒரு பகவத்கீதை கிளாஸ் இருக்கும். அதனால 7:10 வரைக்கும் நாளைக்கு பண்ண முடியும். ஸோ கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஓகே நாளைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்க முடியும். கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். லதா ஹரே சொல்லுங்க கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீங்க கொஸ்டின் கேளுங்க மாதாஜி பிரபுஜி கிட்ட. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நீங்க கிளாஸ் எடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. விஷ்ணு சகஸ்ர நாமத்தை பத்தி சொன்னீங்க. விஷ்ணு சகஸ்ர நாமம் வந்து நமக்கு தெரியலன்னா கூட டெய்லி அத காதால கேட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அது நிஜங்களா? நமக்கு சரியா அவ்வளவா வரலனாலும் தினமும் அது காதால கேட்டாவே கோடி புண்ணியம்னு சொல்றாங்க. அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் கத்துக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது. நீங்க அர்த்தத்தோட சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நம்ம பிரபுஜி. தினமும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றோம் இல்லையா, ஓகே அதுவே நமக்கு போதுமானது. நான் பகவானை அடைவதற்கு மோட்சம் அடைவதற்கு இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். விஷ்ணு சஹஸ்ரநாமம் கூட தேவையில்ல. ஒரே ஒரு ராமநாமம், ஒரே ஒரு கிருஷ்ணநாமம் மட்டும் போதுமானது. இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஏன் கத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம புண்ணியத்துக்காக கத்துக்கிறது கிடையாது. இல்ல இதை சொல்றதுனால நமக்கு நல்லது கிடைக்கும் நல்லது கண்டிப்பா நடக்கும். ஆனா நம்ம எதுக்காக கத்துக்கிறோம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்னா, பகவானுடைய குணங்களை இன்னும் 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 தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனாலதான். ஏன்னா நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம், நாம் பகவானை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதற்கு முன்னாடி பகவான் மேல நம்ம அன்பு வளர்த்துக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா. நம்ம எல்லாருக்கும் பகவானுக்கு பக்தி செய்யணும் அப்படின்னு ஆசை இருக்கு. சரி, பக்தின்னா என்னது ஓகே அப்படின்னா, ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறது தான் பக்தின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. தேச பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். தேச பக்தினா என்னது? தேசத்து மேல அவருக்கு அன்பு இருக்கு, அவர் தேசத்துக்காக சேவை பண்றார். தேசபக்தி, மாத்ரு பக்தி, பிது பக்தி, குரு பக்தி, இப்படி நிறைய பக்திகள் இருக்கு. பக்தினா என்னது? அவங்க மேல உங்களுக்கு இஷ்டம் இருக்கு, அவங்க நம்ம சேவை பண்றோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? கிருஷ்ண பக்தி பண்ண போறோம். கிருஷ்ண பக்தினா என்னது? கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும். கிருஷ்ணருக்கு எப்ப சேவை செய்ய ஆரம்பிப்போம்? எப்ப நமக்கு அவருடைய நல்ல உயர்ந்த குணங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குதோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் மேல மதிப்பும் மரியாதையும் அதிகமாகி அவருக்கு நம்ம சேவை பண்ண ஆரம்பிக்கும். அதான விஷயம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும் கிருஷ்ணர் மேல அன்பு வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். கிருஷ்ணர் லோகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, கிருஷ்ணர் எப்படிப்பா இருப்பாரு? அவர் என்னப்பா பண்ணுவாரு? அது தெரியாதுங்க. என்னமோ கருப்பா இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க, புல்லாங்க ஊதுவான்னு சொல்லி சொல்றாங்க, மாடு மேய்ப்பான்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் பத்தாது. கிருஷ்ணரை பத்திய முழு குணங்களை தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் எப்ப எந்திரிப்பார், என்ன செய்யறார், எல்லாமே அவர் எப்படி இந்த உலகத்தை படைக்கிறார், எப்படி நம்மளை பாதுகாக்கிறார் இல்லையா, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருடைய குணங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் மேல நமக்கு என்ன ஆகும்? இன்னும் இன்னும் மதிப்பும் அதிகமாகும். அவர் மேல இன்னும் இன்னும் அன்பும் அதிகமாகும். இந்த அன்பு வந்துருச்சு அப்படின்னா நம்முடைய சிந்தனை கிருஷ்ணரை தவிர வேற எங்கேயுமே போகாது. அதனால இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது நம்ம வெறும் புண்ணியத்துக்காகவோ ஏதோ தினசரி சொன்னா புண்ணியம் வரும் இல்ல நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. அது கண்டிப்பா நடக்கும். ஆனா விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஏன் கேட்கிறோம் அப்படின்னா, பகவானுடைய குணங்களை நாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்ற வகுப்பு ஆரம்பிச்சிருக்கோம். நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கோம் பிரபுஜி. நீங்க காலையில சொன்ன உடனே எங்களுக்கு ரொம்ப அருமையா இருந்தது நீங்க சொன்னது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 லைன் சொல்றேங்க குருஜி. ஹரி ஓம் விஸ்வம் விஷ்ணுர் வசட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூதக்ருத் பாவோ பூதாத்மா பூத பாவனஹ பூதாத்மா பரமாத்மா ச முக்தானம் பரமாகதி அவ்யய புருஷ சாட்சி சேக்திரஞ்சோக்ஷர ஏவ ச யோகோ யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வர நாரசிம்ம அவபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமஹ. ஹரே ஓகேமா, கிருஷ்ணா தேங்க்யூ. பிரபுஜி. வெரி குட், வெரி குட், வெரி குட். நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப இந்த ஒரு நாமத்துக்கும் விளக்கம் தேங்க்யூ. பார்க்கணும். அதான் விஷயம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி குருஜி. தேங்க்யூ. தேங்க்யூமா. தேங்க்யூ தேங்க்யூ. மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். செல்வி மாதாஜி, ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. நமஸ்காரம் பிரபுஜி, நமஸ்காரம் ஆல். பிரபுஜி, நீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆரம்பிச்சீங்க. லேசா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளையில இருந்து அப்படின்றதே எனக்கு ஒரு ஏமாற்றமா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஒரு 2 நாள் விட்டுட்டு வாரத்துல 5 நாளும் கூட எடுக்கலாம் போல. இது வந்து சின்ன பிள்ளையில இருந்து அந்த பெருமாள் கோயில் போகும்போது கேக்குறது
நான் மதுரை தான். அப்ப அந்த அந்த ஆசை இப்ப யதார்த்தமா பாருங்க பிரபுஜி. ஒரு 4 months பேக் அந்த புக்கே வாங்கினேன். நம்ம என்னதான் யூடியூப்ல பார்த்தாலும் புக்கு ஃபார்ம்ல வாங்கணும் சாலிடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க எடுக்கிறது இந்த வாய்ப்பு பெரும் பேரா நான் நினைக்கிறேன் பிரபுஜி. பாத நமஸ்காரம். நாங்க ஒரு முழு ஈடுபாட்டோட இதை முழுக்க படிக்கணும், புரிஞ்சுக்கணும், பகவானோட குணநலன்கள் அப்படின்றத ஹைலைட் பண்றீங்க. இதெல்லாமே எங்களுக்கு சாதாரண புக்கு படிச்சா தெரியாது. ஏதோ ஒண்ணு மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லிட்டு போயிருவோம். ஆனா நீங்க அந்த பர்பஸ் பிஹைண்ட் தட் எல்லாமே நீங்க வந்து நல்ல ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கே கிளாஸ் ஆரம்பிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஆசையா இருக்குங்க குருஜி. ரொம்ப சந்தோஷம் பிரபுஜி. பாத நமஸ்காரம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. நான் பிரபு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நாளைக்கு ஆரம்பிக்கிறதா இருந்தா நாளைக்கு ஆரம்பிக்கலாம். ஓகே. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. விஷாலட்சுமி மாதாஜி, ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் பிரபுஜி. நமஸ்காரம். பிரபுஜி பிரபுஜி நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் டெய்லி நானுமே சொல்றேன் பிரபுஜி. பட் இதுல ஒரு சந்தேகம் என்னன்னா, விஷ்ணு விஷ்ணு வசத்காரோ பூதபவி பவத் பிரபுன்னு சொல்லி சொல்றோம்ல பிரபுஜி, அதுல இருந்து 1000 நாமம் ஆரம்பிக்கிறதா, எதுல இருந்து ஆரம்பிக்கிறது பிரபுஜி? அதான் விஸ்வாமில இருந்து ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி உள்ளது நம்ம சொல்லிட்டு தானே விஷ்ணு விஷ்ணு சொல்லணும் பிரபுஜி, நம்ம அப்படித்தானே? தியான ஸ்லோகம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது தியான ஸ்லோகம். சரி பிரபுஜி. அதான் விஸ்வ வஸ்காரத்துல இருந்து 1000 நாம ஆரம்பிக்கிறது அப்படித்தானே பிரபுஜி? டெய்லி நானும் சொல்றேன் பிரபுஜி. சங்கரா டிவில போடுவாங்க சாயந்தரம், அதோட சேர்ந்து புஸ்தகத்தை வச்சு நானுமே சொல்றேன் டெய்லி. பட் ஆனா மனப்பாடமா தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் தெரியறது, கொஞ்சம் கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. அது அந்த டவுட்ல தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. நல்லா இருந்தது கிளாஸ். ரொம்ப இன்னைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாம பொருள் சொல்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரெட்டிப்பு சந்தோஷமா இருக்கு. நாங்க அதை கேட்டு பகவானுடைய குணநலன்களை கேட்டு நாங்களும் பயனடைகிறோம் பிரபுஜி. எல்லார் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன் பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. ரீனா மாதாஜி, ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு ஆக்சுவலா நான் ஜனவரி மந்த் தான் சேலம் இஸ்கான் போனேன். எங்க அண்ணியை கூட்டிட்டு போனாங்க. அப்போ அங்க போனதுல வாய்ஸ் எனக்கு சரியா கேட்கல. உங்க வாய்ஸ் எனக்கு சரியா கேட்கலையே. கேக்குதுங்களா பிரபு? இப்ப கேக்குது. ஆக்சுவலா ஜனவரி மந்த் தான் நான் வந்து சேலம் இஸ்கான் போயிருந்தேன். எங்க அண்ணி கூட்டிட்டு போனாங்க. அப்போ சின்ன வயசுல இருந்து நாங்க மகாபாரதம் ஃபேமிலியோட கேட்போம். எங்க ஊர்ல சொற்பொழி சொல்லுவாங்க. ஆனா பகவத்கீதை ஃபர்ஸ்ட் கேட்டது உங்க வீடியோல தான். நீங்க இதுக்கு முன்னாடி வந்து 21 நாள் அந்த 18 அத்தியாயம் சொல்லியிருக்கீங்க. அதை பார்த்ததுல வந்து நான் இப்போ ஸ்ரீமத் பாகவதம் உங்க வீடியோ 200க்கு மேல இருக்கு. 10வது வீடியோ போயிட்டு இருக்கேன். நீங்க சொல்ற அந்த விஸ்வரூபம் எல்லாம் எனக்கு இப்ப வரைக்கும் வரும். வாய்க்குள்ள போட்டுமேன்னு உங்க மேல உங்க அந்த பேச்சுக்கு ஒரு அடிமையாவே ஆயிட்டேன். நேத்துல உட்காந்து வம்சிதாரிதாஸ், விக்கிபீடியா, அவங்க இது அந்த மாதிரி உங்க வாய்ஸ் எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கேட்ட அந்த பகவத்கீதைனாலே நான் அந்த 11th அத்தியாயம் எப்போ வரும் விஸ்வரூபம் அப்படின்ட்டு அது முடிச்சுட்டு இப்ப பாகவதம் படிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பிரபு. இப்ப இந்த சுகதேவ கோஸ்வாமி பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வீடியோல. அது ஒருத்தர் உங்ககிட்ட 4 இயர்ஸ் முன்னாடி நடந்ததுதான். அதுல ஒருத்தர் கேட்டாரு, இந்த மாதிரி சுகதேவ கோஸ்வாமி கிளியோட முகத்தை வச்சு பெயிண்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. சோ ஆக்சுவலா அவர் கிளியோட வயிற்றுக்குள்ளே போகும்போது வால்மீகி ரிஷியோட அவங்க ஒய்ஃப் வயிற்றுக்குள்ள போகும்போது கிளியா தான் போனாரு அப்படித்தானே பிரபு? அதுக்கப்புறமா மனுஷனா அவதாரம் எடுத்தாங்க. கரெக்டுங்களா? கிளியா போனார் அப்படின்னு நமக்கு எங்கேயும் நான் படிக்கல கேட்கல. பட் சுகா அப்படிங்கிறது கிளியினுடைய ஒரு பெயர் தான். ஏன் சுகான்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, கிளி கொத்துன பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்குமா. ஸோ அதே போல சுகதேவ கோஸ்வாமி சொன்ன பாகவதம் ரொம்ப இனிப்பா இருக்குமா. அதனால அவருக்கு பேரு சுகா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிளி என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப சீக்கிரமா கத்துக்கும். சுகதேவ கோஸ்வாமி ரொம்ப சீக்கிரமாவும் கத்துக்கிட்டாரு. ஸ்ரீமத் பாகவதம் கத்துக்கிட்டாரு. கிளி சப்தமே ரொம்ப அழகா இருக்கும், பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அதே போல பாகவதம் சுகதேவ கோஸ்வாமி ரொம்ப பிடிச்சதா இருக்கும். நிறைய அர்த்தங்கள் இருக்கு சுகதேவ கோஸ்வாமிக்கு. அவருக்கு ஏன் அந்த சுகா அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க பாகவதம் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த பாகவதம் அப்படிங்கிறது நான் சொல்லிக் கொடுத்தது வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூருடைய வியாக்கியானமும் ஸ்ரீதர சுவாமியுடைய வியாக்கியானமும் சேர்த்து சொல்லிக் கொடுத்தேன். அது 9 கேண்டோஸ் வரைக்கும் சொல்லிக் கொடுத்தோம். அதுக்கப்புறம் லாக்டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். 10வது காண்டத்துல இருந்து நம்ம இன்னும் ஆரம்பிக்கணும். அது எப்ப கிருஷ்ணர் சொல்லிக் கொடுக்குறாரு மறுபடியும் 10th கேண்டோட் வந்து. தேங்க்யூ மேம். அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த லிங்க் ஷேர் பண்ணீங்கன்னா நான் அதையும் பார்க்கறதுக்கு உண்டான பாக்கியம் உங்களாலதான். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மார்னிங் தூங்கி நீங்க வந்து ஹாப்பி ஆயிட்டு, ஹை வம்சிதாரிதாஸ் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சோ மச் பிரபு.
தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. கவிதா மாதாஜி ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. கவிதா மாதாஜி. நெக்ஸ்ட் அவங்க வீடியோ ஆன் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். எஸ் பிரபுஜி. ஆனி மாதாஜி ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. வணக்கம் குருஜி. ஹரே கிருஷ்ணா. வணக்கம். வணக்கம் குருஜி. ஹரே கிருஷ்ணா குருஜி. எனக்கு விஷ்ணு சகஸ்ரநாம பத்தி ஒண்ணுமே தெரியாது. நான் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் பக்கத்துல இருக்கவங்க ஒருத்தவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, அதை கேட்கணும், அந்த ஸ்லோகம்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அது இதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமன்றதே தெரியல எனக்கு. அந்த நீங்க சொன்னீங்கல்ல அந்த அந்த மந்திரம் கூட நம்ம எப்படியாச்சும் அதுல முன்னாடி நம்ம இது சத்சங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கோயிலுக்கு எல்லாம் போகும்போது அது என்னவா இருக்கும் அப்படின்னு நானாவே யோசிச்சு யூடியூப்ல எல்லாம் போயிட்டு அந்த ஸ்லோகம் எல்லாம் எடுத்து எழுதிலாம் வச்சு அது மாதிரி படிச்சுட்டு இருந்தேன். பட் பகவானோட இதுன்னு சொல்றப்போ இதை கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை எங்களுக்கு தர்றதுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி குருஜி, எனக்கு இந்த விஷயத்த தெரிஞ்சு தர்றதுனால. ஹரே கிருஷ்ணா பாத்தீங்கன்னா குருஜி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சமையல் ரூம்ல இருந்து அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் இப்ப அப்படிதான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சமையல் காலைல பண்ணணும், சமையல் ரூம்ல சமைச்சுக்கிட்டு கேட்கறீங்க. இதை விட ஒரு பெரிய பாக்கியம் வந்து இருக்கு. நீங்க கிருஷ்ணரை பத்தி நினைச்சுக்கிட்டு சமைச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீங்க சமைக்கக்கூடிய உணவுல கிருஷ்ண உணவு தான் போகும். அதை சாப்பிட்றவங்களுக்கு கிருஷ்ண உணவு தான் போகும். இதை விட பெரிய பக்தி வேற எதுவும் கிடையாது. ஐ திங்க் என்ன நன்றி சமைக்கிறீங்கன்னு குருஜி. தெரியல எனக்கு. என்ன சமைச்சாலும் கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ணிருங்க. நீங்க அதுல சக்தி ஆமா மசாலா போடுறதை காட்டிலும் பக்தி மசாலா போடுறது ரொம்ப முக்கியம். அதை கிருஷ்ணர் ரொம்ப நல்லா சரிங்க எடுத்துப்பாங்க. சரிங்க குருஜி, கண்டிப்பா ஹரே குருஜி. கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே தேங்க்யூ. கிருஷ்ணா என்ன கை மாதாஜி. கை வேலை நிறைய அதிகம் ஆயிட்டே இருக்கு திடீர்னு. வசந்தி ஓகே. மாதாஜி ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. சந்தி வந்து ஆளு பேசினாங்க நினைக்கிறேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் அவங்கள பேசுனாங்க. பேசுறேன். சரிதான் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு விஷயம் பாட்டி பத்தி ஷேர் பண்ணணும். அவங்க சனிக்கிழமைனா பூஜை பண்றாங்கல்ல, அந்த மாதிரி நான் பண்ணணும் கூட எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு பிரபு. அதுக்கு பகவானுடைய அருள் வேணும். அந்த பாட்டி வந்து ஸ்ரீராம நவமிக்கு அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, வந்திருக்கிற எல்லாருக்கும் வந்து தாம்பூலம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு கையில கொடுத்துட்டு விசிறி இருக்காங்க பிரபு, ஓலை விசிறி. அந்த விசிறிய வந்து எங்ககிட்ட 3 முறை இப்படி எங்க முகத்துக்கு விசிறிட்டு என் கையில கொடுப்பாங்க. எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு அந்த விசிறி கொடுப்பாங்க. அது என்ன சம்பிரதாயம் தெரியாது, எனக்கு கொடுப்பாங்க. அவங்க மாந்தோப்பு இருக்குது பாட்டியானது. அந்த மாம்பழ சீசன் அப்போ தாம்பூலத்துல பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாருக்கும் வெத்தலை பாக்கல ஒரு ஒரு மாம்பழம், பேனிஷா மாம்பழம் வச்சு கொடுப்பாங்க பாட்டி. அவ்வளவு நல்ல மனசு அவங்களுக்கு. பிரசாதங்கள் வந்து அந்த கிருஷ்ணர்கிட்ட வச்சுடுவாங்க பெரிய கிண்ணத்துல வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வீட்டுக்குன்னு தனியா ஒரு பாக்ஸ்ல போட்டு பூஜை ரூம்ல வச்சிருப்பாங்க. பத்தலைன்னா கூட அது கூட வீட்டுல இருக்கவங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல, வந்திருக்கவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டு கொடுப்பாங்க. அந்த அந்த மாதிரி அந்த அம்மா ரொம்ப நல்லா செய்வாங்க. அவங்க சொல்லுவாங்க பிரபு. நானும் கொஞ்ச நாள்ல சென்னை வருவேன். அப்ப நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு பார்க்கலாம். கொடுக்குறேன் வாங்க பிரபு. நான் வந்து ஆந்திரால சித்தூர்ல இருக்கிறேன் நானு. அவங்க சித்தூர்ல வந்து இருக்கீங்களா? தெலுங்கு புக்கு நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க. விஷ்ணு சாஸ்திரம் புக்கு, தெலுங்கு புக் வாங்கி வச்சிருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் தெலுங்கு எடுத்து படிப்பாங்க. பாட்டி கூடவே சேர்ந்து படிப்பாங்க. நான் தமிழ் வாசி எனக்கு தெரியாது. அதனால சும்மா உக்காந்துன்னு கேட்டுன்னு இருப்பா. அதான் சொன்னேன் பாருங்க, நம்ம படிக்கலனால நம்ம மனசுல இருக்க ஆத்மா நான் கேட்கட்டும் அப்படின்னுட்டு நான் கேட்டுன்னு இருப்பேன். அப்புறமா தான் வேலூர்ல அந்த புக் வாங்கின்னு போய் நானும் அவங்க படிக்கிறத கேட்பேன். ஆனா திருப்பி சொல்றதுக்கு இல்லை. ஆனா வீட்டுல மட்டும் யூடியூப்ல MS சுப்புலட்சுமி இது வீடியோ ஆன் பண்ணிட்டு அந்த புக்கு வச்சுக்கின்னு தமிழ் புக் வச்சு அந்த வார்த்தைங்க கேட்பேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்பப்போ நிறைய கேட்பாது. ஸ்பீக்கர்ல போட்டு சமையல் ரூம்ல வச்சிருக்கோம் பிரபு. சமையல் செய்ய சொல்ல இந்த கிருஷ்ணர் பாட்டுங்க வர சொல்ல ஒரு நாளைக்கு சனிக்கிழமையாக கூட பார்த்து வரும் அந்த பாட்டு. MS சுப்புலட்சுமி பாடுறது வரும். அதுவும் கேட்டு சந்தோஷப்படுவேன். இன்னொரு விஷயம், அந்த பாட்டி சொல்லுவாங்க, வசந்தம்மா இன்னைக்கு நீங்க வரணும் பூஜைக்கு நான் நினைச்சேன். உங்களுக்கு அன்மியூட் ஆயிடுச்சு, உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு. இந்த பாட்டி சொல்லுவாங்க, இன்னைக்கு நீங்க பூஜைக்கு வரணும்னு நினைச்சேன் வசந்தம்மா, நீங்க வந்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க, அப்பப்போ வாங்க. நம்மளால கண்டினியூவா சனிக்கிழமைனா போக முடியாது. போவேன், போயினே இருப்பேன். ஏதோ ஒரு வெளியே போறதா இருக்கோ, ஒரு ஃபங்க்ஷன் போறதா இருக்கோ இல்லைங்களா, போக முடியாது. அப்போ அந்த பாட்டி சொல்லுவாங்க, இன்னைக்கு நீ வரணும்னு நினைச்சேன், நீ வந்துட்டு பலமுறை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நான் எங்க வீட்டுல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா, மனசு பாரமா சொல்ல எங்க வீட்டுல சொல்லிட்டு போவேன். மனசு கஷ்டமா இருக்குது, நான் பாட்டி வீட்டுக்கு பூஜைக்கு போயிட்டு வரேன்ப்பா, சனிக்கிழமைக்கு போயிட்டா சரி போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. போயிட்டு அந்த மந்திரம் படிக்கிறதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு வர சொல்ல மனசு ஃப்ரீயா இருக்கும் பிரபு. கஷ்டம் எல்லாம் வசந்தம்மா, இல்லாத மாதிரி நல்லா இருக்கும்.
வசந்தம்மா, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கோம். நம்ம நாங்க உங்க வீட்ல உட்கார்ந்து எங்க பையன் கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட அழகா பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் மறுபடியும் கண்டினியூ சரி பண்ணலாம். சரி சரி ஹரே இங்க கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சிவச்செல்லா பாண்டியம்மாள் அப்படிங்கிறவங்க ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்காங்க. அவங்கள முடிஞ்சு அன்மியூட் பண்ணுங்க. உங்களுக்கு வேணா என்னோட நம்பர் வேணா வாங்கிக்கோங்க. நீங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் மறுபடியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முன்னாடி நாளைக்கு ஒரு டைம் இருக்கும். ஆனா ரொம்ப நன்றி. நீங்க உங்களோட ஆர்வத்தை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. வணக்கம் குருஜி. பாண்டியம்மாள் சிவபாண்டி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜி நான் நான் வந்து சிவனடியாருங்க ஜி. ஆனா எனக்கு இப்பதான் எல்லா இதுக்குள்ளேயும் ஆன்மீகத்துக்குள்ளேயும் உள்ள வந்திருக்கிறேன். ஆனா நான் இருக்கிற இடம் எனக்கு இந்த குழந்தையில இருந்து எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து இந்த இதெல்லாம் நம்ம கத்துக்கல தெரியல அப்படின்னு. ஆனா இப்ப நான் அந்த ஸ்ரீமத் இங்க பக்கத்துல மாமி ஒருத்தர் இருக்காங்க. அவங்க கிளாஸ் எடுப்பாங்க, நாராயணியம் கிளாஸ் எடுப்பாங்க. அவங்களோட போய் நாராயணியம் கத்துக்கிட்டேன், கொஞ்சம் இது கத்துக்கிட்டேன். அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதுல ஆலயத்துல ராமர் கோயில்ல ஏகாதசி அப்ப என்னை கூப்பிடுவாங்க. நான் போய் படிப்பேன். ஆனா அதுக்கு விளக்கம் தெரியாது ஜி. எனக்கு விளக்கம் என்ன அப்படிங்கறது தெரியாது. ஆனா நாராயணம் படிப்போம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிப்போம், லலிதா சஹஸ்ரநாமம் படிப்போம், இதெல்லாம் போய் படிப்போம். ஆனா அந்த இது சன்ஸ்கிரிட் எனக்கு ஓரளவு நல்லா தெரியுது ஜி. நான் இன்னும் கத்துக்கணும், இன்னும் அந்த ஸ்லோகம் எல்லாம் கத்துக்கணும், தெளிவா இன்னும் வரணும் வாயில அப்படின்னு. ஆனா பார்க்காம படிக்க தெரியாது, பார்த்துதான் படிப்பேன். ஆனா அதுக்கான அர்த்தம் எனக்கு தெரியாது ஜி. ஆனா இன்னைக்கு நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப இதா இருந்தது. ஆனா என்ன எனக்கு அந்த கிளாஸ் எனக்கு எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு கொஞ்சம் அது நீங்க பண்ணுங்க ஜி. எனக்கு அது கத்துக்கணும் நானு. சொல்லிக் கொடுப்போம். நம்ம அட்லீஸ்ட் வாரத்துல என்னெல்லாம் என்ன பண்றோம் விளக்கம் சொல்லிக் கொடுக்க போறோம். எல்லாமே யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு தெரியல நான் எப்படி உங்க யூடியூப் சேனல் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் பார்த்துட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். ஆல்ரெடி எல்லாம் ரெக்கார்டிங்ல இருக்கும். நீங்க தினமும் கூட போட்டு கேட்கற மாதிரி இருக்கும். சொல்லிக் கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன நாராயணி ஜி. நாராயணி ஏகாதசி அப்ப சாயந்தரம் படிக்கிறேன் ஜி. அது படிக்கிறதுக்கு சரியாங்க ஜி? தினமும் படிக்கலாம். நாராயணியும் ஏகாதசி தினமும் கூட படிக்கலாம். ரொம்ப நல்லதுதான். தினமும் கூட படிக்கலாம். சரிங்க ஜி. அஷ்டபதி, நாராயணியம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாம் படிப்போங்க ஜி. வெரி குட் வெரி குட். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்யூ. தேங்க்யூ ஜி. தேங்க்யூ ஜி. நன்றி ஜி. உங்களுக்கு சந்திப்பு ரொம்ப சந்தோஷம் ஜி. ஹரே கிருஷ்ணா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஜி. லாவண்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபு நான் ராமாஜன்றது பிரபு கேளுங்க. சொல்லுங்க கேக்குது. விஷ்ணு நாமம் எவ்வளவு இருக்குதுங்க பிரபு? விஷ்ணு நாமங்களுக்கு எல்லையே கிடையாது. அது என்ன பண்ணிருக்காரு, அவர் ஒரு 1000 தான் கொடுத்திருக்காரு. 1000 கொடுத்து நிறுத்திட்டாரு, போதும் சொல்லி நிறுத்திட்டாரு. ஏன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது வேற 1000 நாமம் தான். பட் இந்த உலகத்துல நம்ம எந்த நாமம் இருந்தாலும் அது எல்லாமே விஷ்ணுவோடைய நாமங்கள் தான், வேற ஒன்றும் கிடையாது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றவர்கள் சொல்லி சொல்றோம் இல்லையா? முதலாக அக்கு வரை என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்கோ, என்னெல்லாம் பெயர்கள் இருக்கோ எல்லாமே பகவானுக்கு சொந்தமானதுதான். நாம் பகவானுடைய பெயர் தான் என்ன பண்ணிருக்கோம், கடனா வாங்கி வச்சிருக்கோம். இப்ப லாவண்யா அப்படிங்கிறதும் பகவானுடைய ஒரு பெயர் தான். லாவண்யம் அப்படின்ட்டு பகவானுடைய ஒரு குணம். லாவண்யம் அப்படின்னா எதுவுமே ரொம்ப சுலபமா முடிக்கக்கூடியது தான் லாவண்யம். லாவகமம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? ரொம்ப சுலபமா பண்ணிடுவாராம். இதே போல ரொம்ப தித்திக்க பண்ணுவார். ரொம்ப கஷ்டமான காரியத்தை கூட ரொம்ப எளிமையா பண்ணிடுவார். ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆனந்தமா பண்ணுவாராம். அதான் லாவண்யம் அப்படின்னு அவருக்கு. லாவண்ய அப்படின்னு அவருக்கு பேர் இருக்கு. லாவண்யன் ஒரு பெயர் இருக்கு. நம்ம எல்லாரும் பேரை அவருடைய பகவானுடைய பேரை தான் வாங்கி வச்சிருக்கோம். ஓகேங்க பிரபு. இன்னொரு கொஸ்டின் பிரபு. பிரபு நமக்குள்ள 2 ஆத்மா இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல பிரபு. ஒண்ணு கெட்ட ஆத்மா, இன்னொன்னு நல்ல ஆத்மா. ஆனா நம்ம விடிகாலமே ஏஞ்சிக்குனா அது நல்ல ஆத்மாக்கு ஈடுபடுறதுன்னு சொல்றீங்க. ஆனா நம்ம விடிகால ஏஞ்சிக்கல, அது தூங்கிட்டா அது கெட்ட ஆத்மாக்கு ஈடுபடுறீங்கன்னு சொல்றீங்கல்ல பிரபு. அது எப்படி பிரபு? நான் ஒண்ணு சொல்ல, இந்த மாதிரி 2 ஆத்மா இருக்குன்னு சொல்லி உண்மையில் நம்ம உடம்புக்குள்ளார எண்ணிடங்காத ஆத்மாக்கள் இருக்கு. எப்படி சொல்றேன் அப்படின்னா, சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்குல்ல, அந்த பூச்சிக்குள்ளாரையும் ஆத்மா இருக்கு. ஆத்மா இந்த உடம்புக்குள்ள நிறைய இருக்கு. அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா இந்த உடம்பை இயக்கக்கூடிய ஒரு ஓனர் இருக்கார், ஒரு ஆத்மா இருக்கு.
அந்த ஆத்மா வந்து நல்லதா இருக்கிறதும் கெட்டதா இருக்கிறதும் அதனுடைய ஞானத்தை பொறுத்து இருக்கு. அந்த ஆத்மா ஞானத்தோடு இருக்கும்போது நல்ல ஆத்மான்னு சொல்லி சொல்றோம். அந்த ஆத்மா ஞானம் இல்லாம இருக்கும் பொழுது அது கெட்ட ஆத்மான்னு சொல்லி சொல்றது கிடையாது. அக்ஞானத்தில் இருக்கக்கூடிய ஆத்மான்னு சொல்லி சொல்றோம். அவ்வளவுதான் தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு தங்க நகை இருக்கு. தங்க நகையானது ஒரு பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சிருக்கோம். இல்ல ஒரு கண்ணாடி நீங்க ஜுவல்லரி ஷாப்லாம் போனீங்கன்னா ஒரு கண்ணாடி ஷெல்ஃப்ல மூடி வச்சிருப்பாங்க தங்க நகை உள்ள வச்சு. தினமும் அந்த ஷெல்ஃபை கிளீன் பண்ணிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாக்குறதுக்கு தங்க நகை கூட ஜொலி ஜொலிப்பா தெரியும். அதுவே அந்த ஷெல்ஃபை கிளீன் பண்ணாம விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 நாள் கிளீன் பண்ணலாம், 1 மாசம் கிளீன் பண்ணலாம், எப்படி இருக்கும் பார்க்கும்போது? நகையே பாழடைஞ்ச மாதிரி இருக்கும். நகையே வந்து அழுக்கான மாதிரி இருக்கும். நம்ம நினைப்போம் என்னன்னா நகை அழுக்கான நகையா இருக்குன்ட்டு. அழுக்கான நகை நல்ல நகைன்னு கிடையாது. தங்கம் என்னைக்குமே ஜொலி ஜொலிப்பா தான் இருக்கும். ஆனா மேல இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியினாலதான் நகை ஜொலி ஜொலிப்பா இருக்கிறதும் அழுக்கா இருக்கிறது போல் நமக்கு தோணுது. இதே போல ஆத்மா என்னைக்குமே பிரகாசமா, ஆத்மா என்னைக்குமே சுத்தமா, ஆத்மா என்னைக்குமே ஆனந்தமா இருக்க வேண்டியதுதான். ஆனா நம்முடைய மனசு இருக்கு இல்லையா, நம்முடைய மனசானது எப்ப தேவையில்லாத விஷயங்களால கவரப்பட்டிருக்கோ அப்பதான் இந்த ஆத்மாவும் கெட்டு போனதை போல கெட்ட ஆத்மாவை போல தோணுதே தவிர ஆத்மா என்னைக்கும் கெட்டதா மாற போறது கிடையாது. ஆத்மா என்னைக்குமே பகவானுடைய அம்சமா இருக்கிறதுனால அதுக்கு என்னைக்கும் கெட்டது ஒட்டவே ஒட்டாது. ஆனா இந்த மனசுதான் படாத பாடு படுத்தணும் என்ன பண்ணுது, கெட்ட விஷயங்களை பேச வைக்குது, கெட்ட விஷயங்களை யோசிக்க வைக்குது. அதனால நம்ம என்ன பண்ணணும், மனசை கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஆத்மா என்னைக்கும் சுத்தமா தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹரே கிருஷ்ணன்.